சென்னை அரசு பொது மருத்துவமனையின் அந்த பெரிய வராண்டாவில் மரண அமைதி நிலவிக் கொண்டிருந்தது. பினாயில் வாடையும் நோயாளிகளின் முனகல் சத்தமும் கலந்திருந்த அந்த சூழலில் என் கால்கள் பதற்றத்தில் நடுங்கின. இதய துடிப்பு காதுகளில் கேட்கும் அளவுக்கு வேகமாக இருந்தது. வெள்ளை அங்கி அணிந்திருந்த அந்த மூத்த மருத்துவர் தன் கையில் இருந்த எக்ஸ்ரே கதிர் படங்களையும் இரத்த பரிசோதனை அறிக்கைகளையும் தீவிரமாக பார்த்து கொண்டு என் பக்கம் திரும்பினார். அவரது முகத்தில் இருந்த சுருக்கங்கள் ஏதோ ஒரு விபரீதத்தை உணர்த்தின. தம்பி ஆகாஷ் என்று அவர் அழைத்த போதே என் தொண்டை வறண்டது. சொல்லுங்க டாக்டர், என் தங்கச்சி திவ்யாவுக்கு என்னாச்சு? காய்ச்சல் குறைஞ்சிடுச்சா? டாக்டர் ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு என் தோளில் கை வைத்தார். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு தம்பி. சாதாரண காய்ச்சல்னு நினைச்சு அசால்ட்டா விட்டுட்டீங்க. அவ உடம்புல ரத்த அணுக்கள் ரொம்ப குறைஞ்சு போச்சு. உடனே அவளுக்கு ஒரு ஆபரேஷன் செய்தாகணும். கையில் இப்போ ஒரு பைசா இல்லைனாலும் பரவாயில்லை. நீ எப்படியாவது யார்கிட்டையாவது பேசி பணத்தை உடனே ரெடி பண்ணிடு, இல்லனா அவ உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளில் இடியாக வந்து இறங்கியது. சுற்றி இருந்த சுவர்கள் எல்லாம் சுழல்வது போல இருந்தது. கண்கள் இருட்டி கொண்டு வர சுவரை பிடித்து கொண்டு அப்படியே தரையில் அமர்ந்தேன். என் பெயர் ஆகாஷ். வறுமை என்றால் என்ன என்பதை விவரம் தெரிந்த நாளிலிருந்தே என் உடம்பிலும் மனதிலும் வடுக்கலாக அனுபவித்துக் கொண்டிருப்பவன் நான். வறுமையின் கொடுமையை, பசியின் கோரத்தை நான் ஒவ்வொரு நொடியும் உணர்ந்திருக்கிறேன். நாங்கள் மொத்தம் 4 உடன் பிறந்தவர்கள். அதில் நான் தான் மூத்தவன். எனக்கு இப்போதுதான் 15 வயது முடிகிறது. ஆனால் எங்கள் வீட்டு சூழ்நிலையும் காலத்தின் கட்டாயமும் என்னை ஒரு 15 வயது சிறுவனாக வாழ விடவில்லை. 30 வயது குடும்ப தலைவனைப் போல யோசிக்க வைத்திருந்தது. என் அப்பா ஒரு தீவிரமான குடிகாரர். காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவில் படுக்க போகும் வரை சாராய நெடி அவரிடமிருந்து வீசிக்கொண்டே இருக்கும். அம்மா அடுத்தவர் வீடுகளில் பாத்திரம் கழுவி துணி துவைத்து கூட்டி பெருக்கி தரும் சொற்ப பணத்தில்தான் எங்களது ஒட்டுமொத்த குடும்பமும் ஓடிக்கொண்டிருந்தது. அப்பாவுக்கு இருந்த அந்த குடிப்பழக்கம் அவரை உள்ளுக்குள் ஒரு கரையானை போல அரித்து கொண்டிருந்தது. மட்டுமல்லாமல் எங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் சேர்த்து தின்று தீர்த்தது. எங்கள் சிறிய குடிசை வீட்டில் தினமும் விடியற்காலை ஒரு சண்டையோடும் நள்ளிரவில் அம்மாவின் அழுகை சத்தத்தோடும் தான் முடியும். அன்றைய இரவும் அப்படித்தான் தொடங்கியது. மணி நள்ளிரவு 12ஐ தாண்டி இருக்கும். தம்பியும் தங்கைகளும் பசியோடு வெறும் தண்ணீரை குடித்துவிட்டு அரைகுறை தூக்கத்தில் சுருண்டு கிடந்தனர். அப்போதுதான் கதவு எட்டி உதைக்கப்படும் சத்தம் கேட்டது. அப்பா உள்ளே நுழைந்தார். நிலை தடுமாறி சுவர்களில் மோதி கொண்டு வந்தவர் நேராக அம்மாவின் முன்னால் போய் நின்றார். ஏய், காசை எடிடி என்று கத்தினார். அவரிடம் இருந்து வந்த சாராய வீச்சு என் மூக்கை துளைத்தது. என் கிட்ட காசு இல்லைங்க. நேத்து தான் எல்லா காசையும் வாங்கிட்டு போய் குடிச்சிங்க. இன்னைக்கு வீட்டுல அரிசி கூட இல்லை. அம்மா பயந்து கொண்டே பின்வாங்கினார். என்கிட்டே பொய் சொல்றியா என்று மிருகத்தனமாக கத்திய அப்பா அம்மாவின் கூந்தலை கையில் சுருட்டி பிடித்து தரதரவென வாசலில் இழுத்து போட்டு உதைக்க தொடங்கினார். அவரின் கண்கள் இரத்தமாய் சிவந்திருந்தன. கைகள் நடுக்கத்தில் இருந்தன. சாமி, உங்களை கும்பிட்டு கேட்கிறேன், என்னை அடிக்காதீங்க. நிஜமாவே என்கிட்ட காசு இல்லை. இன்னைக்கு முதலாளி அம்மா ஊர்ல இல்லை, அதான் சம்பளம் தரல. அம்மா அழுது கொண்டே கை கூப்பினார். நில ஒளியில் அம்மாவின் முகத்தில் ஏற்கனவே அப்பா அடித்த பழைய தழும்புகள் பளிச்சென தெரிந்தன. 15 வயது சிறுவனான என்னால் அதற்கு மேல் அதை வேடிக்கை பார்க்க முடியவில்லை. நெஞ்சில் கோபமும் துணிச்சலும் ஒன்று சேர ஓடி போய் அப்பாவின் கையை பலமாக பிடித்து இழுத்தேன். அப்பா, அம்மாவை விட்டுடுங்க. ஏன் இப்படி மிருக மாதிரி அடிக்கிறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா? நாங்க இன்னும் சாப்பிடவே இல்லப்பா. என் முழு பலத்தையும் திரட்டி அப்பாவை பின்னுக்கு தள்ளினேன். அப்பா நிலை தடுமாறி விழுந்துவிட்டு ஆக்ரோஷமாக எழுந்தார். என்னடா நேத்து பிறந்த பயலே, தகப்பனை எதிர்த்து பேசுறியா? எனக்கு புத்தி சொல்றியாடா என்று கத்திக்கொண்டே என் கன்னத்தில் பலமாக அறைந்தார். அறையின் வேகத்தில் நான் தூக்கி எறியப்பட்டு வாசலில் இருந்த கல்லில் மோதி விழுந்தேன். என் மூக்கில் இருந்தும் உதட்டிலிருந்தும் ரத்தம் பொலபலவென கொட்டியது. ஆனால் நான் என் இடத்தை விட்டு நகரவில்லை. என் கண்களில் அழுகையை விட கோபமே அதிகமாக இருந்தது. அப்பா கோபமாக பிதற்றி கொண்டே, காசு தராத முண்டங்கள், நீங்கள் எல்லாம் எதற்கு உயிரோடு இருக்கீங்க என்று சாபமிட்டபடி நள்ளிரவு இருட்டில் மறைந்தார். அம்மா தரையில் விழுந்து விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தார். நான் என் காயத்தை பொருட்படுத்தாமல் ஓடி போய் அம்மாவை தூக்கி உட்கார வைத்தேன். உள்ளே சென்று ஒரு செம்பு தண்ணீரை எடுத்து வந்து அவர் உதடுகளில் வைத்தேன். அம்மா, நீங்க அழாதீங்கம்மா,
மாமா, இந்த அசிங்கம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல மாறிடும். நான் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை காப்பாத்துவேன். உங்களை நான் கண்ணு கலங்காம பார்த்துப்பேமா என்று என் பிஞ்சு கரங்களால் அம்மாவின் கண்ணீரை துடைத்தேன். அம்மா என் முகத்தை பார்த்தார். என் மூக்கிலிருந்து வழியும் இரத்தத்தை கண்டு பதறினார். தன் கிழிந்த புடவை முந்தானையால் என் முகத்தை துடைத்து விட்டபடி, என் செல்லமே, நம்மள மாதிரி ஏழைகளோட விதியில படிப்பு நிம்மதி எல்லாம் இல்லடா, வெறும் கூலி வேலையும் இந்த அவமானமும் மட்டும்தான் இருக்கு என்று விரக்தியின் விளிம்பில் நின்று சொன்னார். நாட்கள் மாதங்களாயின. அப்பாவின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்ததே தவிர குறையவில்லை. என் தம்பி சரண் பசியால் அழுது அழுது ஓய்ந்து போவதும், என் தங்கைகள் திவ்யாவும் பிரியாவும் பசி தெரியாமல் இருக்க ஒரு மூலையில் சுருண்டு கிடப்பதும் என் நெஞ்சை கத்தியால் கீறுவது போல இருக்கும். அப்படி ஒரு நாள் மதியம் நல்ல வெயில் நேரத்தில் நான் பட்டறையில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது எங்கள் பகுதி மளிகை கடைக்காரர் ரவி மாமா மூச்சிரைக்க ஓடி வந்தார். அவரது முகம் வெளுத்து போயிருந்தது. ஆகாஷ், ஆகாஷ், சீக்கிரம் வாடா என்று என் கையை பிடித்து இழுத்தார். என்னாச்சு மாமா, ஏன் இவ்வளவு பதற்றமா இருக்கீங்க? வீட்டுல அம்மாவுக்கு ஏதாச்சும்? உங்க அம்மாவுக்கு இல்லடா, உன் அப்பா பிணம் ஆத்தங்கரையோரம் கிடக்காம். யாரோ பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, சீக்கிரம் ஓடி வா. அந்த வார்த்தையை கேட்டதும் என் காலடி மண் நழுவுவது போல் இருந்தது. ஒரு குடிகாரனாக இருந்தாலும் அவன் என் தகப்பன் அல்லவா? என்ன சொல்றீங்க ரவி மாமா? அப்பா நேத்து நைட்ல இருந்தே வீட்டுக்கு வரல. ஆத்தங்கரைக்கு எப்படி போனாரு? பதற்றத்துடன் கடையை விட்டு வெளியே ஓடினேன். விதியின் அடுத்த ஆட்டம் அங்கேதான் எங்களுக்காக காத்திருந்தது. பதற்றத்துடன் என் கால்கள் ஆத்தங்கரையை நோக்கி ஓடின. மூச்சிரைக்க நெஞ்சு படபடவென அடிக்க நான் அங்கே போய் சேர்ந்த போது சுற்றிலும் ஒரு 10-15 பேர் கூடி நின்றிருந்தனர். கூட்டத்தை விலக்கி கொண்டு முன்னே சென்று எனக்கு அங்கிருந்த காட்சி பேரதிர்ச்சியை தந்தது. ஆற்றங்கரையோரம் இருந்த சேற்றிலும் முள் புதரிலும் அப்பா அசைவற்று படுத்திருந்தார். உடம்பு வீங்கி முகம் வெளுத்து போயிருந்தது. அதிகப்படியான கள்ள சாராயத்தை குடித்ததால் கல்லீரல் வெடித்து வாயிலும் மூக்கிலும் ரத்தம் கசிந்த நிலையில் அங்கேயே அவர் உயிர் பிரிந்திருந்தது. வாழ்நாள் முழுவதும் எங்களை சொல்லனா துயரத்தில் ஆழ்த்திய ஒரு மனிதனின் முடிவு இவ்வளவு கோரமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அப்பாவின் உடலை ஒரு வழியாக பஞ்சாயத்து வண்டியில் ஏற்றி எங்கள் சின்ன குடிசை வீட்டுக்கு கொண்டு வந்தோம். விஷயம் கேள்விப்பட்டு ஊரே எங்கள் வீட்டு வாசலில் கூடியது. பெண்கள் ஒப்பாரி வைத்தனர், ஆண்கள் ஏதோ பேசி கொண்டனர். ஆனால் என் அம்மா மட்டும் அந்த பிணத்தில் அருகில் கைகூப்பியபடி ஒரு கல் விக்கிரகம் போல அமர்ந்திருந்தார். அவர் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்லை. விம்மிய அளவில்லை. மார்பில் அடித்துக் கொள்ளவில்லை. வாழ்நாள் முழுவதும் தனக்கு துரோகமும் ஏமாற்றமும் அடியும் உதையும் மட்டுமே பரிசாக தந்த அந்த மனிதனை எந்த ஒரு சலனமும் இல்லாமல் வெறித்த கண்களோடு பார்த்து கொண்டிருந்தார். மரண வீடே அழுது கொண்டிருக்க பெற்ற தாய் இப்படி பேயறைந்தது போல் உட்கார்ந்திருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. நான் மெல்ல நடந்து சென்று அம்மாவின் தோளை தொட்டேன். என் குரல் தழுதழுத்தது. அம்மா, அழுதுடுமா. மனசுல இருக்கிற பாரமெல்லாம் அழுது தீர்த்தா தான் லேசாகும். இப்படி ஒன்னும் பேசாம அழுகாம சும்மா உட்கார்ந்திருக்காதீங்கம்மா, எனக்கு பயமா இருக்கு என்றேன். அம்மா மெதுவாக தன் முகத்தை திருப்பி என்னை ஏறிட்டு பார்த்தார். அந்த பார்வையில் அத்தனை ஏமாற்றங்களும் வலியும் கலந்திருந்தன. யாருடைய கண்ணீர் உள்ளுக்குள்ளேயே வறண்டு போகிறதோ அவர்கள் வெளியில் அழுவதில்லை ஆகாஷ் என்றார் அம்மா. அவரது தொனியில் ஒரு விவரிக்க முடியாத நிம்மதியும் அதே சமயம் தன் ஒட்டுமொத்த இளமையையும் வாழ்க்கையையும் ஒரு குடிகாரனுக்காக தாரை வார்த்து வீணடித்து விட்டோமே என்ற தீராத வேதனையும் கலந்திருந்தது. அப்பாவின் இறுதி சடங்குகளும் காரியங்களும் ஒரு வழியாக முடிவடைந்தன. ஊரார் கலைந்து சென்றனர். அப்பா இல்லாத அந்த வீடு ஏதோ ஒரு வகையில் எங்கள் தலைக்கு மேல் இருந்த ஒரு பெரும் பாரம் இறங்கியது போல் ஒரு நிம்மதியை தந்தது உண்மைதான். ஆனால் அந்த நிம்மதி சில மணி நேரங்கள் கூட நீடிக்கவில்லை. அடுத்த வேளை சோற்றுக்கான பயம் ஒரு கொடூரமான மிருகத்தை போல எங்களை மீண்டும் ஆட்கொண்டது. அப்பா இறந்த அதிர்ச்சியிலும் இத்தனை கால உழைப்பின் களைப்பிலும் அம்மா படுத்த படுக்கையானார். அவரால் எழுந்து நிற்க கூட தெம்பில்லை. வீட்டில் ஒரு பிடி அரிசி கூட இல்லை. அடுப்பு எரிந்து பல நாட்களாகிவிட்டன. தம்பி சரணும் தங்கைகள் திவ்யாவும் பிரியாவும் பசியோடு என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். அந்த பிஞ்சு முகங்களின் பசி பார்வை என் நெஞ்சை குத்தியது. என் படிப்பு கனவை, பள்ளிக்கூட புத்தகங்களை அன்றோடு என்றென்றைக்கும் ஒரு மூட்டையாக கட்டி பரனில் போட்டுவிட்டு மூடி வைத்தேன். பேனாவை ஏந்த வேண்டிய என் கைகளில் வறுமை சுத்தியலை திணித்தது. எங்கள் பகுதிக்கு அருகில் இருந்த ஒரு இரும்பு வெல்டிங் பட்டறையில் தினக்கூலி வேலைக்கு சேர்ந்தேன்.
உணர்ந்தேன். அந்த பட்டறையின் முதலாளி ஒரு மனிதனே இல்லை, சாட்சாத் ஒரு மிருகம். காலையில் 8 மணிக்கு உள்ளே நுழைந்தால் இரவு 8 மணி வரை மாடு போல் வேலை வாங்குவான். இரும்பை காய்ச்சி வெல்டிங் அடித்து கண்கள் கூசும் புகைக்கு நடுவே என் உடல் வேர்வையில் நனையும். அத்தனை வேலை வாங்கினாலும் கூலி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டால் அவனுடைய உயிர் போவது போல் கஞ்சத்தனம் செய்வான். சாக்கு போக்கு சொல்லி காசை குறைப்பான். அப்படி ஒரு நாள் மாலை நேரம் வீட்டின் வறுமை உச்சத்தில் இருந்தது. தம்பியும் தங்கைகளும் சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று அக்கம் பக்கத்தினர் வந்து சொல்லிவிட்டு போயிருந்தனர். நெஞ்சு பொறுக்காமல் கைகளில் இருந்த வெல்டிங் கம்பியை வைத்துவிட்டு முதலாளியின் முன்னால் போய் நின்றேன். கைகளை கட்டிக்கொண்டு தொண்டை அடைக்க கெஞ்சினேன். முதலாளி, 2 நாளா வீட்டுல அடுப்பு எரியல முதலாளி. தம்பி தங்கச்சிங்க பசியில அலறாங்க. கொஞ்சம் பணம், முன் பணமா கொடுங்க முதலாளி, புண்ணியமா போகும். அவன் தன் கையில் இருந்த டீ கிளாஸை மேஜை மீது சத்தமாக வைத்தபடி கண்களை உருட்டி கோபமாக கத்தினான். என்னடா பணம்? மாசம் பிறந்து 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அட்வான்ஸ் கேட்க வந்துட்டியா? போன வாரம் வாங்கின 1000 ரூபாயை உங்க அப்பனா வந்து கொடுப்பான். அது வந்து முதலாளி, அம்மாவுக்கு உடம்பு முடியாம படுக்கையா இருக்காங்க. அந்த பணம் அவங்களோட மருந்து மாத்திரைக்கே சரியா போச்சு முதலாளி. இப்ப அவசரத்துக்கு கொஞ்சம் கொடுங்க. இந்த மாச கடைசியில் என் கூலியில இருந்து நீங்களே கழிச்சுக்கோங்க. என் குரல் உடைந்து கண்கள் கலங்கின. என் அழுகை அவனுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. என் பாக்கெட்டில் இருந்து ஒரு கசங்கிய 500 ரூபாய் நோட்டை எடுத்து என் முகத்திற்கு நேராக தரையில் தூக்கி எறிந்தான். இந்தா, இதையும் உன் கணக்குல தான் எழுதுறேன். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ ஆகாஷ், நீ சாகிற வரைக்கும் என் கடனை முழுசா அடைக்காம இந்த வெல்டிங் கடையை விட்டு வேற எங்கும் வேலைக்கு போக முடியாது. மீறி போனா நடக்கிறதே வேற என்று நச்சு வார்த்தைகளை கொட்டினான். வயிற்று பசியும் தங்கைகளின் முகமும் என் மானத்தை மறைத்தது. தரையில் விழுந்த அந்த 500 ரூபாய் நோட்டை என் கைகளால் எடுத்து தூசியை தட்டி பாக்கெட்டில் வைத்து கொண்டேன். என் கண்ணீரை துடைத்தபடி மீண்டும் அந்த இரும்பு புகைக்கு நடுவே என் வேலையில் மூழ்கினேன். நான் அவனிடம் ஒரு கொத்தடிமையாக மாறிவிட்டதை என் உள் மனது சொன்னது. ஆனால் என் தம்பி தங்கைகள் பசியால் துடிதுடித்து சாவதை என்னால் பார்க்க முடியாது. இரவு 9 மணிக்கு மேல் பசியோடும் உடல் வலியோடும் நான் நம் குடிசை வீட்டிற்குள் நுழைந்தேன். வாசலிலேயே என் குட்டி தங்கை பிரியா பசியால் சுருங்கிய முகத்தோடு என் சட்டையை பிடித்து ஆசையோடு கேட்டாள். அண்ணா அண்ணா, இன்னைக்கு சாப்பிட என்ன கொண்டு வந்த? ரொம்ப பசிக்குதுண்ணா. என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. இந்தாமா, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சுட சுட ரொட்டியும் பருப்பும் கொண்டு வந்திருக்கேன் என்று கடையிலிருந்து வாங்கி வந்த பையை அவளிடம் கொடுத்தேன். அதை வாங்கியதும் அவளது முகத்தில் மின்சாரத்தை போல ஒரு சந்தோஷம் மின்னியது. தம்பியும் தங்கைகளும் வட்டமாக அமர்ந்து அதை ஆசையோடு பிய்த்து சாப்பிட தொடங்கினர். நான் ஒரு மூலையில் போய் அமர்ந்து சுவரில் சாய்ந்தபடி ஒரு சொம்பு தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு படுத்து கொண்டேன். அன்று இரவு நான் ஒரு பருக்கை கூட சாப்பிடவில்லை. ஆனால் என் தம்பி தங்கைகள் வயிறார சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக தூங்குவதை பார்த்ததே என் வயிற்று பசியை அடக்கும் பேரமுதமாக எனக்கு இருந்தது. வறுமையின் பிடியில் என் இளமை கருகி கொண்டிருந்தது. வெல்டிங் கடையின் வருமானம் எதற்கும் பற்றவில்லை. வாடகை, அரிசி செலவு, அம்மாவின் மருந்து மாத்திரைகள் என எல்லாவற்றையும் கணக்கு பார்த்தால் தினக்கூலி கையில் வாங்கிய அடுத்த 5வது நிமிடம் கரைந்து போனது. வறுமையின் கோரப்பசி என் குடும்பத்தை மெல்ல மெல்ல விழுங்குவதை என்னால் சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. இன்னும் கூடுதலாக உழைக்க வேண்டும் என்று என் மனது அலைபாய்ந்தது. பட்டறையில் இரவு 8 மணிக்கு வேலை முடிந்ததும் சோர்வை உதறிவிட்டு நேராக பேருந்து நிலையம் அருகே இருக்கும் ஒரு தள்ளுவண்டி டிஃபன் கடைக்கு ஓடினேன். அங்கே மாஸ்டர் பரோட்டா போட்டு கொண்டிருக்க கடையின் ஓரமாக எக்கச்சக்கமான பாத்திரங்கள் குவிந்து கிடந்தன. அண்ணே, பாத்திரம் கழுவ சப்ளை பண்ண ஆள் வேணும்னு சொன்னீங்களே, நான் செய்யட்டுமானே என்று கைகளை கட்டிக்கொண்டு கேட்டேன். அந்த ஹோட்டல் உரிமையாளர் என்னை மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு சொன்னார். ஆகாஷ், வேலை ரொம்ப கடினமா இருக்கும்பா. நைட்டு 2 மணி வரைக்கும் நின்னுட்டே இருக்கணும். எச்சில் தட்டுகளை கழுவி கடையை சுத்தம் செய்யணும். தினமும் சரியா 100 ரூபாய் தருவேன். சம்மதமா? ரொம்ப சம்மதம் அண்ணே. காசை மட்டும் தினமும் கை மேல கொடுத்துடுங்க என்று ஒரு நொடி கூட யோசிக்காமல் உடனே ஒப்புக்கொண்டேன். அன்றிலிருந்து என் வாழ்க்கை ஒரு நரகமாக மாறியது. காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை வெல்டிங் பட்டறையின் நெருப்பு புகை. இரவு 8 மணி முதல் நள்ளிரவு 2 மணி வரை ஹோட்டலின் எச்சில் தட்டுகள். கடையின் உரிமையாளர் சில சமயங்களில் மிச்சமாகும் சாப்பாட்டை ஒரு கவரில் கட்டி கொடுப்பார். நள்ளிரவு 2:30 மணிக்கு அதை தூக்கி கொண்டு வீட்டுக்கு ஓடுவேன். அண்ணா, இன்னைக்கு என்னண்ணா கொண்டு வந்த என்று தம்பி சரண் அரைகுறை தூக்கத்தில் எழுந்து என் கால்களை கட்டி கொள்வான். உனக்கு பிடிச்ச சோள பூரிடா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க என்று அந்த பையை அவனிடம் கொடுப்பேன். அவர்களின் முகத்தில் தெரியும் அந்த ஒரு நொடி சந்தோஷத்தில் என் உடம்பின் அத்தனை அசதியும் சோர்வும் எடுபட்டு போகும். நீ சாப்பிடலையா அண்ணா என்று அம்மா கேட்கும் போது நான் கடையிலேயே சாப்பிட்டேம்மா என்று வழக்கமான ஒரு பொய்யை சொல்லிவிட்டு கயத்து
கட்டிலில் விழுவேன். என் உடல் இரும்பு போல் இறுகி கொண்டிருந்தது. ஆனால் என் ஆன்மா வறுமையின் பாரத்தால் உள்ளுக்குள் உடைந்து நொறுங்கி கொண்டிருந்தது. நாட்கள் இப்படி ஒரு குறுகிய பாதையிலேயே போய்க் கொண்டிருந்த போதுதான் விதி தன் அடுத்த கோரக்கரங்களால் எங்களை வளைத்தது. என் தங்கை திவ்யாவுக்கு திடீரென கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. சாதாரண காய்ச்சல் என்று நினைத்து கடையில் மாத்திரை வாங்கி வந்து கொடுத்தோம். ஆனால் காய்ச்சல் குறையவே இல்லை. நாளுக்கு நாள் அவளது உடல் நெருப்பாய் கொதித்தது. நாள் முழுவதும் நெஞ்சு வலிக்க இருமிக் கொண்டே இருப்பாள். படுத்த படுக்கையானாள். ஒரு நாள் இரவு அவளது நெற்றியில் ஈரத்துணியை மாற்றி மாற்றி வைத்தபடி அழுகையோடு சொன்னேன், திவ்யா, வாமா, நாம ஏதாச்சும் ஒரு நல்ல டாக்டரை பார்க்கலாம். உன் உடம்பு நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிட்டே போகுதுடா. அவள் காய்ச்சல் வேகத்தில் நடுங்கிக் கொண்டு என் கைகளை பற்றி கொண்டு பலவீனமாக புன்னகைக்க முயன்றாள். வேண்டாம் அண்ணா, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசெல்லாம் என் மருந்துக்கே சரியாயிடும். இந்த மாத்திரையிலேயே சரியாயிடும் அண்ணா. காசை வீணாக்காதீங்க. உன் உசுரை விட எனக்கு இந்த காசு பெருசு இல்லடா என்று சத்தமாக அதட்டி அவளை என் தோளிலேயே சுமந்து கொண்டு அருகில் இருந்த ஒரு சிறிய கிளினிக்கிற்கு ஓடினேன். அங்கு இருந்த டாக்டர் அவளை பரிசோதித்து விட்டு சில மருந்துகளை எழுதி கொடுத்தார். ஆனால் 5 நாட்கள் ஆகியும் எந்த பலனும் இல்லை. திவ்யா இன்னும் பலவீனமானாள். அவளது கன்னங்கள் ஒட்டி போய் உடல் எடை பாதியாக குறைந்தது. அவளது அந்த பரிதாப தோற்றத்தை கண்டு என் நெஞ்சு வெடித்தது. மீண்டும் அவளை அந்த கிளினிக்கிற்கு தூக்கி சென்றேன். அவளது உடம்பை பரிசோதித்த அந்த டாக்டர் முகம் மாறி போய் கவலையோடு என் முகத்தை பார்த்தார். ஆகாஷ் தம்பி, இங்க பாரு, இது ஏதோ சாதாரண காய்ச்சல் மாதிரி எனக்கு தெரியல. நான் கொடுத்த எந்த மருந்துக்கும் இவ உடம்பு கேட்கல. இவளை இங்கேயே வச்சிருந்த ஆபத்து. உடனே இவளை சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போ. அங்கே பெரிய டெஸ்டுகள் எல்லாம் எடுக்கணும். உடனே கிளம்பு தம்பி என்றார். என் உலகமே இருண்டது போல் இருந்தது. உடனடியாக வீட்டிற்கு ஓடி வந்து என் தம்பி சரணிடம் நிலையை விளக்கினேன். சரண், அண்ணன் திவ்யாவை சென்னைக்கு கூட்டிட்டு போறேன்டா. நீ இந்த மளிகை கடையில கிடைக்கிற வேலையை செஞ்சு வீட்டோட கஞ்சிக்காவது வழியை பாரு. அம்மாவையும் குட்டி தங்கை பிரியாவையும் பத்திரமா பார்த்துக்கோடா என்று அவனிடம் பொறுப்பை ஒப்படைத்தேன். பணத்துக்கு என்ன செய்வது? சென்னைக்கு செல்லவும் அங்கே செலவுகளுக்கும் பணம் வேண்டுமே. வேறு வழியின்றி என் வெல்டிங் கடை முதலாளியிடம் ஓடினேன். அவன் நாற்காலியில் அமர்ந்து வெற்றிலை மென்று கொண்டிருந்தான். முதலாளி, என் தங்கச்சிக்கு ரொம்ப உடம்பு முடியல முதலாளி. சென்னை பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கையில ஒரு பைசா இல்லை முதலாளி. ஒரு 1000 ரூபாய் மட்டும் கடன் கொடுங்க. உங்க புண்ணியமா போகும். உங்க காலை வேணா தொட்டு கும்பிடுறேன் என்று கையேந்தி அழுதேன். அவன் வாயில் இருந்த வெற்றிலை சாறை வெளியில் துப்பி விட்டு, ஏண்டா, ஏற்கனவே வாங்கின கடனுக்கு உங்க பாட்ட நான் வந்து வட்டி கட்டுறான். அட்வான்ஸ் கடன் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே வர்றது. போட அங்கிட்டு. வேலை இருந்தா பாரு, இல்லனா கடையை விட்டு உடனே கிளம்பு என்று என்னை அலட்சியமாக தள்ளிவிட்டான். முதலாளி, என் தங்கச்சி செத்துடுவா முதலாளி. சாமி மேல சத்தியமா சொல்றேன். நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு சம்பளம் இல்லாம இங்கேயே அடிமையா வேலை செய்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு உதவி செய்யுங்க முதலாளி. அவனது காலை கட்டி கொண்டு கதறினேன். என் கண்ணீரால் அவனது கால்கள் நனைந்தன. சீ, காலை விடுடா எச்ச பயலே என்று என் நெஞ்சில் எட்டி உதைத்தான். நான் பின்னால் போய் விழுந்தேன். பிறகு தன் பாக்கெட்டில் இருந்து 2000 நோட்டுகளை எடுத்து என் முகத்தில் விசிறி அடித்தான். இந்தா, இதான் கடைசி. இதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு பைசா கேட்க கூடாது. இன்னையிலிருந்து நீ என் கடையோட விலை பேசப்பட்ட அடிமை. ஞாபகம் இருக்கட்டும் என்று நச்சு வார்த்தைகளை கொட்டினான். முகத்தில் விழுந்த அந்த பணத்தை மானம் அவமானத்தை பாராமல் நெஞ்சோடு அணைத்து கொண்டு எழுந்தேன். என் தங்கையின் உயிரை காப்பாற்ற என் சுய மரியாதையை அங்கே அடகு வைத்தேன். நேராக வீட்டிற்கு ஓடி அரைகுறை மயக்கத்தில் இருந்த திவ்யாவை தூக்கி கொண்டு சென்னை அரசு பொது மருத்துவமனையை நோக்கி ஓடினேன். விதியின் கொடூர கரங்கள் எங்களை அங்கே வரவேற்க காத்திருந்தன. சென்னை அரசு பொது மருத்துவமனையின் அந்த பிரம்மாண்டமான இருண்ட கட்டிடங்களின் நிழலே எனக்குள் ஒரு இனம் புரியாத பேரச்சத்தை ஏற்படுத்தியது. கிராமத்து வெல்டிங் கடையிலும் ஹோட்டலிலும் உழைத்த எனக்கு இந்த இடம் ஒரு நரகத்தின் நுழைவாயில் போல தோன்றியது. எங்கு பார்த்தாலும் மனிதர்களின் அலைமோதும் கூட்டம், ஆம்புலன்ஸ் சைரன் சத்தங்கள், காரமான கிருமி நாசினி மற்றும் மருந்துகளின் நெடி, அங்கொன்றும் இங்கொன்றுமாக கேட்கும் மரண உலங்கள் என் அடிவயிற்றை கலக்கின. மயக்க நிலையில் காய்ச்சல் வேகத்தில் சுருண்டு கிடந்த என் தங்கை திவ்யாவை ஒரு ஓரமாக கிடத்திவிட்டு சீட்டு வாங்கும் நீண்ட வரிசையில் போய் நின்றேன். விடியற் காலையில் நின்றவன் மதியம் தாண்டித்தான் டாக்டரை பார்க்கும் சீட்டை வாங்க முடிந்தது. பெரிய வார்டில் இருந்த அந்த மூத்த மருத்துவர் திவ்யாவை பரிசோதித்து பார்த்தார். அவளது கண்களை கீழிறக்கி பார்த்தவர் முகம் சட்டென மாறியது. அவளது கை கால்களில் ஆங்காங்கே சிவந்து நீல நிற தழும்புகள் போல் படிந்திருந்த வடுக்களை தொட்டு பார்த்தார். தம்பி, நிலைமை சாதாரணமா தெரியல. அவசரமா சில டெஸ்டுகள் எடுத்தாகணும். இதோ
இந்த இரத்த பரிசோதனைகளை இப்பவே லேப்ல கொடு என்று ஒரு நீண்ட பட்டியலை எழுதி கொடுத்தார். முதலாளி என் முகத்தில் விசிறியடித்த அந்த 2000 ரூபாயை மிகவும் பத்திரமாக வைத்திருந்தேன். ஆனால் அரசாங்க கட்டணங்கள் போக வெளியில் வாங்க வேண்டிய சில அவசர ஊசிகளுக்கும் மருந்துகளுக்குமே அந்த பணம் அப்படியே கரைந்து போனது. கையில் ஒற்றை பைசா கூட எஞ்சவில்லை. 3 நாட்கள். அந்த 3 நாட்களும் எனக்கு யுகங்களாக நகர்ந்தன. திவ்யாவுக்கு என்ன ஆனது என்று தெரியாமல் பரிசோதனை முடிவுகளுக்காக தவித்துக் கொண்டிருந்தேன். பசி எடுத்தாலும் சாப்பிட காசில்லை. பிற நோயாளிகளின் உறவினர்கள் யாராவது தரும் பிஸ்கட் துண்டுகளை தின்றுவிட்டு இரவில் அந்த மருத்துவமனையின் வரண்டா சிமெண்ட் தரையிலேயே படுத்துக்கொண்டேன். குளிரும் கொசுக்கடியும் என் உடலை வாட்டினாலோ வாட்டுக்குள் படுத்திருக்கும் என் தங்கையின் நினைவு மட்டுமே நெஞ்சை வாட்டியது. 4ஆம் நாள் காலை திவ்யாவின் இறுதி அறிக்கை லேபில் இருந்து வார்டுக்கு வந்தது. அதை பார்த்த நர்ஸ் முகத்தில் ஒருவித சோகத்தோடு என்னை நோக்கி வந்தார். ஆகாஷ், டாக்டர் உன்னை அவரோட தனி அறைக்கு கூப்பிடுறாரு, போய் பாரு என்றார். என் இதயம் வழக்கத்தை விட 2 மடங்கு வேகமாக அடிக்க தொடங்கியது. நடுங்கும் கால்களோடு டாக்டரின் அறைக்குள் நுழைந்து கைகளை கட்டிக்கொண்டு நின்றேன். டாக்டர் அந்த அறிக்கையை தீவிரமாக படித்துக் கொண்டிருந்தார். நான் உள்ளே வந்ததும் கண்ணாடியை கழற்றி மேஜை மீது வைத்தார். அவரது முகத்தில் இருந்த அந்த பரிதாப பார்வை எனக்கு ஏதோ விபரீதத்தை உணர்த்தியது. உட்காருப்பா ஆகாஷ் என்றார் மென்மையாக. இல்லை டாக்டர், நான் நின்னுகிட்டே கேட்கிறேன். என் தங்கச்சிக்கு ஒன்றும் பயம் இல்லையே டாக்டர்? காய்ச்சல் எப்போ குறையும்? அவளை எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்? என் குரல் நடுக்கத்தில் தழுதழுத்தது. டாக்டர் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு என் அருகில் வந்து என் 2 தோள்களையும் பற்றி கொண்டார். ஆகாஷ், நீ ரொம்ப தைரியமான பையனை எனக்கு தெரியும். ஆனா இந்த உண்மையை நீ தாங்கித்தான் ஆகணும். உன் தங்கை திவ்யாவுக்கு பிளட் கேன்சர். அதுவும் அது இப்போ ரொம்ப வேகமா பரவி கடைசி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்குப்பா. டாக்டர் சொன்ன அந்த வார்த்தைகள் என் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல் இருந்தது. என் தலைக்குள் 1000 இடிகள் ஒரே நேரத்தில் விழுந்தது போல ஒரு பயங்கர சத்தம். சுற்றி இருந்த சுவர்கள், மேஜை, நாற்காலிகள் எல்லாம் சுழல்வது போல இருந்தது. என் உலகமே அங்கே தலைகீழாக ஸ்தம்பித்தது. என் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. கண்கள் இருட்டி கொண்டு வந்தன. கேன்சரா டாக்டர்? என்ன சொல்றீங்க? அவ சின்ன பொண்ணு டாக்டர். அவளுக்கு இன்னும் 11 வயசு கூட முழுசா ஆகல. அவ யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே டாக்டர். எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாத்திடுங்க. அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என் அம்மா தாங்க மாட்டாங்க, செத்துடுவாங்க டாக்டர். டாக்டரின் கால்களை பிடித்து கொண்டு ஒரு சிறு குழந்தையைப் போல கதறி அழுதேன். என் கண்ணீரால் அவரது காலணிகள் நலைந்தன. டாக்டர் என்னை தூக்கி உட்கார வைத்தார். ஆகாஷ், அமைதியா இரு. அழுதா எதுவும் மாறிடாது. இப்போதைக்கு குணப்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படும். அவசர ஆபரேஷன் செய்யணும். தொடர்ந்து ஹீமோதெரபி கொடுக்கணும். அதுக்கான மருந்து மாத்திரைகள் எல்லாமே ரொம்ப விலை அதிகம். அரசாங்க மருத்துவமனையில பெட் கிடைச்சாலும் சில அட்வான்ஸ் மருந்துகளை நாம வெளியில இருந்துதான் உடனே வாங்கி ஆகணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணு, இல்லனா நிலைமை முற்றிலும் கையை மீறி போயிடும் என்றார் அவர் பரிதாபமாக. டாக்டர், என்கிட்ட இப்போ சாப்பாட்டுக்கு கூட 5-6 ரூபாய் இல்லை. நீங்க லட்சக்கணக்கில் கேட்குறீங்க. ஒரு ஏழை பயல். நான் எங்கே போவேன்? யார் தருவா எனக்கு அவ்வளவு பணம்? தலையில் கைகளை வைத்துக்கொண்டு தரையில் அமர்ந்து தேம்பினேன். நமக்கும் வேற வழி இல்லை தம்பி. இங்க அரசாங்க மருத்துவமனையில சில உதவிகள், சலுகைகள் கிடைச்சாலும் இப்ப அவசர சிகிச்சைக்கு தேவையான சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு நீ பணம் கட்டியே ஆகணும். உன் தங்கை உயிர் வாழணும்னா, அவளை நீ உசுரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னா நீ இப்போதைக்கு குறைஞ்சது 5ல இருந்து 10 லட்சமாவது உடனே புரட்டணும். கால அவகாசம் ரொம்ப கம்மி. யோசிச்சு நல்ல முடிவா எடு என்றார் டாக்டர் அழுத்தமாக. அறைக்கு வெளியே வந்தேன். உலகமே எனக்கு பாலடைந்து கிடப்பது போல் இருந்தது. வார்டு படுக்கையில் மரணத்தின் பிடியில் மயங்கி கிடக்கும் என் தங்கையின் முகம் ஜன்னல் வழியே தெரிந்தது. அவளை எப்படி காப்பாற்றப் போகிறேன் என்ற தவிப்பில் என் நெஞ்சு வெடிக்க தொடங்கியது. மயக்க நிலையில் வெள்ளை நிற வார்டு படுக்கையில் காய்ந்து போன ஒரு சுள்ளி போல கிடந்த என் தங்கை திவ்யாவை ஜன்னல் கண்ணாடியின் வழியாக பார்த்தேன். அண்ணா, நீ எப்ப நான் வருவ? எனக்கு பசிக்குதுண்ணா என்று நான் வேலை முடிந்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பாசமாக ஓடி வந்து என் கழுத்தை கட்டிக்கொள்ளும் என் குட்டி தங்கையா இது. எழும்புவதற்கு கூட தெம்பில்லாமல் கைகளில் ஊசிகள் குத்தப்பட்டு வாயில் ஆக்சிஜன் குழாயோடு கிடக்கிறாள். என் வறுமையையும் இயலாமையையும் நினைத்து எனக்கு அழுகை முட்டியது. சுவரில் முட்டி கொண்டு அழ வேண்டும் போல இருந்தது. கடைசி நம்பிக்கையாக என் சுயமரியாதையை மீண்டும் ஒரு முறை காலில் போட்டு மிதித்துவிட்டு மருத்துவமனை வரண்டாவில் இருந்த
ஒரு பொது தொலைபேசியிலிருந்து என் வெல்டிங் கடை முதலாளிக்கு போன் செய்தேன். போன் ரிங் ஆகி அவன் எடுத்தான். முதலாளி, நான் ஆகாஷ் பேசுறேன் முதலாளி. என் தங்கச்சிக்கு கேன்சராம் முதலாளி, இரத்த புற்றுநோயாம். டாக்டர் லட்சக்கணக்கில் பணம் கேட்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பணம் வேணும் முதலாளி. அவளை உசுரோட எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போகணும். என்னை வாழ வைங்க முதலாளி. நான் சாகுற வரைக்கும் உங்க கடையில சம்பளமே இல்லாம மாடு மாதிரி உழைக்கிறேன் முதலாளி. போனில் அழுது கொண்டே கெஞ்சினேன். என் தொண்டை அடைத்தது. மறுமுனையில் அவனது கொடூரமான சிரிப்பு சத்தம் தான் கேட்டது. ஏண்டா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏற்கனவே வாங்கின காசை கொடுக்க வழியை காணோம், அதுக்குள்ள அடுத்த பிச்சைக்கு வந்துட்டியா? கேன்சர்னா லட்சக்கணக்கில் ஆகும்டா. உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்கார பயலுக்கு அவ்வளவு காசு கொடுத்துட்டு நான் எங்க போறது? இனிமே காசு கேட்டு எனக்கு போன் பண்ணுன, அவ்வளவுதான், வச்சுடு போனை என்று கத்திவிட்டு இணைப்பை துண்டித்தான். டக்கு என்ற சத்தத்தோடு போன் கட் ஆனது. என் கடைசி நம்பிக்கை கதவும் என் முகத்திலேயே சாத்தப்பட்டது. நிராயுதபாணியாக என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த பிரம்மாண்டமான மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தேன். சென்னையின் அந்த புதிய அசுரத்தனமான அலைமோதும் சாலைகளில் பைத்தியக்காரனை போல் அலைந்தேன். கிராமத்தில் இருக்கும் என் தம்பிக்கோ, படுத்த படுக்கையாக இருக்கும் என் அம்மாவுக்கோ இன்னும் இந்த விஷயத்தை சொல்லவில்லை. அவர்கள் திவ்யா காய்ச்சலில் குணமடைந்து அண்ணனோடு சிரித்து கொண்டே வீட்டுக்கு வருவாள் என்று ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் போய் திவ்யாவுக்கு கேன்சர், இன்னும் சில நாட்களில் செத்திடுவா என்று எப்படி கூறுவேன்? நடந்து நடந்து கால்கள் ஓய்ந்து கதிரவன் மறையும் மாலை நேரத்தில் ஒரு சாலையோர நடைபாதையில் அமர்ந்தேன். கோடிகளை சுமந்து கொண்டு பல சொகுசு கார்கள் என்னை அதிவேகமாக கடந்து சென்றன. வானளாவிய கட்டிடங்களின் விளக்குகள் மின்னின. இவ்வளவு பெரிய நகரில் இத்தனை கோடீஸ்வரர்கள் வாழும் இந்த சென்னையில் என் தங்கையின் உயிரை காப்பாற்ற ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைக்காதா? இறைவா, எனக்கு ஒரு வழியை காட்டு. என் தங்கை இறந்துட்டா என் குடும்பமே அழிஞ்சிடுமா? எப்படியாவது பணத்துக்கு ஒரு வழியை காட்டு என்று வானத்தை பார்த்து மனமுருக வேண்டினேன். என் கண்கள் குளமாய் பெருகின. சிறு வயதில் நான் பட்டறையில் வேலை முடிந்து கை கால் வலியோடு வரும்போது திவ்யா தன் பிஞ்சு கரங்களால் என் கால்களை அமுக்கிவிட்டதும், தனக்கு கிடைத்த சாப்பாட்டை எனக்காக பாதி எடுத்து வைத்ததும் என் நினைவுக்கு வந்து என் நெஞ்சை கத்தியால் குத்தியது. எப்படியாவது பணத்தை ரெடி பண்ண வேண்டும். அதற்கு என் உயிரை கொடுக்கவும் நான் தயாராக இருந்தேன். மனதை தேற்றிக்கொண்டு அந்த பகுதியில் இருந்த சில பெரிய மளிகை கடைகள், ஜவுளி கடைகள் என ஒவ்வொன்றாக ஏறி இறங்கினேன். ஐயா, என் தங்கச்சிக்கு கேன்சர், ஆஸ்பத்திரியில இருக்கா, கொஞ்சம் கடன் கொடுங்க ஐயா, வேலை செஞ்சு அடைச்சறேன் என்று கையேந்தி பார்த்தேன். ஆனால் சிலர் என்னை விரட்டினார். சிலர் பிச்சைக்கார பயல், பொய் சொல்றான் என்று ஏளனம் செய்தனர். ஏழையின் சொல்லும் செல்லாது, ஏழைக்கு எவனும் கடனும் தரமாட்டான் என்பதுதான் இந்த உலகத்தின் கசப்பான நியதியாக இருந்தது. என் கண்ணீரை துடைக்க இந்த சென்னையில் ஒரு கையும் நீளவில்லை. இரவு நெருங்க நெருங்க திவ்யாவின் ஆயுள் குறைந்து கொண்டிருப்பது மட்டும் என் மனதில் மரண பயத்தை தந்தது. மணி இரவு 9ஐ தாண்டி இருந்தது. சென்னையின் ஆடம்பர விளக்குகளுக்கு நடுவே என் கால்களில் கொப்பளங்கள் தோன்றி வெடித்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. காலையில் இருந்து ஒரு பருக்கை சோறு கூட வயிற்றில் விழாததால் குடல் பசியில் சுருண்டது. ஆனால் கேன்சர் வார்டில் மரணத்தின் பிடியில் இருக்கும் என் தங்கை திவ்யாவின் முகத்திற்கு முன்னால் இந்த உடல் வலிகள் எனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. அவளை காப்பாற்ற பணம் எங்கே கிடைக்கும் என்ற ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் என் தலைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. கால்கள் தள்ளாட, தாகத்தில் தொண்டை வரல ஒரு பெரிய சாலையோர தேநீர் கடையின் அருகே வந்து நின்றேன். அங்கே சிலர் பெஞ்சில் அமர்ந்து டீ குடித்து கொண்டே கையில் ஒரு தமிழ் நாளிதழை வைத்து கொண்டு சத்தமாக விவாதித்து கொண்டிருந்தனர். யோ, இந்த நியூஸை கேட்டியா? நம்ம ஊர்ல இருக்கிற அந்த பெரிய பிசினஸ் மேக்னட் சிவகாமி தேவி, அவங்க ஒரே மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு விசித்திரமான அறிவிப்பை பேப்பர்ல விளம்பரமா கொடுத்திருக்காங்களாம். ஒரு வாலிபன் ஆச்சரியத்துடன் சொன்னான். ஆமாப்பா, நானும் பார்த்தேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு 50 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் ஒரு சொகுசு காரும் தருவாங்களாம். ஆனா என்ன, சில விசித்திரமான கண்டிப்புகள் இருக்கு. பையன் பார்க்க லட்சணமா நல்ல குணம் உள்ளவனா இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கே வீட்டு மாப்பிள்ளையா போயிடணும். அது மட்டும் இல்லாம அவங்க சொல்ற சில ரகசிய நிபந்தனைகளுக்கும் ஒத்துக்கணும்னு போட்டிருக்கு என்றான் இன்னொருவன் நக்கலாக சிரித்து கொண்டே. 50 லட்சம் ரூபாய்! அந்த வார்த்தை என் காதுகளில் விழுந்த கணத்தில் நெஞ்சுக்குள் ஒரு வெடிகுண்டு வெடித்தது போல இருந்தது. 50 லட்சமா? என் தங்கையின் ஆபரேஷன் மருந்து செலவு மட்டுமில்லை, என் தம்பி தங்கைகளின் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் எங்கள் குடும்பத்தின் தலைமுறை கடன்கள்
கடன்களையும் தீர்த்து தலையெழுத்தையே மாற்றக்கூடிய பிரம்மாண்டமான தொகை அல்லவா அது. அதுவரை சோர்ந்து போயிருந்த என் உடம்பிற்குள் திடீரென ஒரு புதிய ஜீவன் பாய்ந்தது போல் இருந்தது. மறுநொடிய அவசரமாக அவர்கள் அருகே ஓடி சென்றேன். அண்ணே, அண்ணே, தயவு செஞ்சு சொல்லுங்க அண்ணே, எந்த சிவகாமி தேவி? அவங்க வீடு எங்க இருக்கு? நீங்க சொல்ற அந்த 50 லட்சம் ரூபாய் விஷயம் நிஜமாவே உண்மையா அண்ணே? என் குரல் பதற்றத்திலும் தவிப்பிலும் நடுங்கியது. அவர்கள் இருவரும் பேச்சை நிறுத்திவிட்டு என்னை ஏளனமாக மேலிருந்து கீழ் வரை ஏறிட்டு பார்த்தனர். வெல்டிங் பட்டறையின் கரியும் சாலையோர தூசியும் படிந்திருந்த என் அழுக்கு சட்டை, வறண்ட உதடுகள், கலைந்த தலைமுடி ஆகியவற்றை பார்த்துவிட்டு முகத்தை சுளித்தனர். உனக்கு எதுக்குடா தம்பி இந்த விவரம்? போய் உன் வேலையை பாரு. பிச்சை எடுக்கிற வயசுல 50 லட்சத்தை பத்தி கேட்க வந்துட்டான். உன்னை எல்லாம் பார்த்தா அந்த பங்களா வாசல்ல கூட சேர்க்க மாட்டாங்க, போடா என்றான் முதல் மனிதன் எரிச்சலுடன். சாமி புண்ணியமா போகுமானே, நான் பொய் சொல்லல. என் தங்கை கேன்சர் வார்டுல சாக கிடக்குறா. அவ உசுரை காப்பாத்த எனக்கு பணம் ரொம்ப முக்கியம் அண்ணே. பணம் இல்லாம என் தங்கச்சி செத்து போனா எங்க அம்மாவும் உசுரோட இருக்க மாட்டாங்க. ப்ளீஸ் அண்ணே, கிண்டல் பண்ணாதீங்க. அந்த விளம்பரம் இருக்கிற பேப்பரை காட்டுங்க, அந்த முகவரியை சொல்லுங்க அண்ணே. என் கண்களில் இருந்து வழுகிய கண்ணீரும் அதில் தெரிந்த உண்மையும் அவர்களை சற்றே உலுக்கியது. இரண்டாவது மனிதன் கொஞ்சம் இறக்கப்பட்டு அந்த நாளிதழை என் கையில் கொடுத்தார். தம்பி, இந்த சென்னையிலேயே மிகப்பெரிய தொழிலதிபர் சிவகாமி தேவி கோடிகளில புரள்றவங்க. அவங்க மகளுக்கு ஏதோ பெரிய குறை இருக்கு போல இருக்கு. அதான் இப்படி 50 லட்சம் தரேன்னு விளம்பரம் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு போன 4-5 இளைஞர்கள் அங்க நடக்கிற ஏதோ விசித்திரமான விஷயத்தை பார்த்துட்டு பயந்து அலறி அடிச்சு ஓடி வந்துட்டாங்க. நீ சின்ன பையன், அங்க போய் என்ன பண்ண போற? உன் வாழ்க்கை வீணா போயிடும் தம்பி, யோசிச்சுக்கோ என்றான் கவலையோடு. நாளிதழில் இருந்த அந்த முகவரியையும் சிவகாமி தேவியின் புகைப்படத்தையும் என் கண்கள் உள்வாங்கி கொண்டன. என் தங்கச்சி உயிரை விட என் வாழ்க்கையோ என் இளமையோ எனக்கு பெருசு இல்லை அண்ணே. அவ உசுரோட இருந்தா போதும் என்று உறுதியாக கூறினேன். அந்த நள்ளிரவு நேரத்தில் சென்னையின் விசித்திரமான நிபந்தனைகள் காத்திருக்கும் அந்த பெரு மாளிகையை நோக்கி நான் ஓடத் தொடங்கினேன். என் கால்களின் வலியோ நள்ளிரவின் பயமோ என் மனதில் இல்லை. என் தங்கை திவ்யாவின் உயிரை மீட்கப் போகும் 50 லட்சம் ரூபாய் மட்டுமே என் இலக்காக இருந்தது. சென்னையின் மிக ஆடம்பரமான அந்த VIP குடியிருப்பு பகுதியின் நடுவே சுற்றிலும் இருந்த மற்ற வீடுகளை எல்லாம் சிறு குடில்கள் போல காட்டும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கோட்டை போல் கம்பீரமாக நின்றது. சிவகாமி இல்லம் வானத்தை முட்டும் அளவுக்கு உயரமாக, மதில் சுவர்கள், நவீன கேமராக்கள், பார்ப்போரையே மிரள வைக்கும் ராட்சத இரும்பு கதவு. அதன் முன்னே கருப்பு உடையும் கையில் துப்பாக்கியும் ஏந்தி நின்ற 2 பாதுகாவலர்கள். அந்த இடத்தின் பிரம்மாண்டமே அங்கு சாமானியர்கள் யாரும் நெருங்கிவிட முடியாது என்பதை உரக்க சொல்லி கொண்டிருந்தது. நான் மெல்ல தள்ளாடும் கால்களோடு அந்த பெரிய இரும்பு கதவை நோக்கி சென்ற உடனே அங்கிருந்த ஒரு காவலாளி என் தோற்றத்தை கண்டு முகம் சுளித்து சட்டென தன் கையில் இருந்த துப்பாக்கியை எனக்கு நேராக நீட்டினான். ஏய், யாருடா நீ? ஏய் பிச்சைக்காரா, பின்னாடி போ, உள்ள யாரும் வரக்கூடாது. இது என்ன சத்திரம்னு நினைச்சியா? கிளம்பு இங்கிருந்து என்று அசுர குரலில் அதட்டினான். துப்பாக்கியை கண்டோ அவனது மிரட்டலை கண்டோ என் மனதில் பயம் வரவில்லை. ஏனென்றால் என் தங்கையின் மரண பயத்தை விட இந்த துப்பாக்கி எனக்கு பெரியதாக தோன்றவில்லை. நான் பிச்சைக்காரன் இல்லைங்க, நான் சிவகாமி தேவி அம்மாவை பார்க்கணும். அவங்க இன்னைக்கு பேப்பர்ல கொடுத்திருந்த விளம்பரத்தை பார்த்துட்டு அவங்க மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன் என்று அந்த காவலாளியின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து அழுத்தமாக சொன்னேன். என் குரலில் இருந்த அந்த விசித்திரமான துணிச்சலும் கம்பீரமும் அவனை கொஞ்சம் தயங்க வைத்தது. இருந்தாலும் அடுத்த நொடியே அங்கிருந்த 2 காவலாளிகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து உரக்க ஏளனமாக சிரித்தனர். எனது கல்யாணமா? டேய், உன் முகத்தை போய் முதல்ல கண்ணாடியில பாரு. சாக்கடையில மூஞ்சியை கழுவிட்டு கிழிஞ்ச சட்டையோட அப்புறம் சிவகாமி அம்மா மகளை கட்டிக்க வரலாம். பெரிய இவராட்டம் பேச வந்துட்டான். கிளம்பு இங்கிருந்து என்று ஒரு காவலாளி கோபமாக கத்தி என் தோலை பிடித்து பலமாக பின்னுக்கு தள்ளினான். நான் நிலை தடுமாறி விழுந்தாலும் மீண்டும் என் ஆவேசத்தோடு எழுந்து நின்றேன். என்னை உள்ளே விடுங்க, என் நேரத்தை வீணாக்காதீங்க. நான் இங்கிருந்து போக மாட்டேன். நீங்க என்னை உள்ளே விடலன்னா நான் இங்கேயே சத்தம் போட்டு உங்க அம்மா கிட்டையே உங்களை பற்றி சொல்லுவேன் என்று நான் இன்னும் உறுதியாக அந்த வாசலிலேயே நின்றேன். அப்போது மாளிகையின் உள்ளே இருந்து ஒரு வயதான பெரியவர் மெதுவாக வெளியில் வந்தார். அவர் சுத்தமான வெள்ளை உடைகளை அணிந்திருந்தார். முகம் அமைதியாகவும் கண்கள் கனிவாகவும் இருந்தன. அவர் அந்த வீட்டு பழைய மிக நம்பிக்கைக்குரிய மூத்த ஊழியர் போல் தெரிந்தது. வாசலில் சத்தம் கேட்பதை கண்டு, ஏன் இங்க இவ்வளவு சத்தம்? யார் இந்த தம்பி? நள்ளிரவு நேரத்துல எதுக்கு இங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க?
என்று காவலாளிகளிடம் அதிகார குரலில் கேட்டார். இங்க பாருங்க ரங்கன் தாத்தா, இந்த தம்பி நம்ம அம்மாவோட விளம்பரத்தை பார்த்துட்டு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வந்து நிக்கிறான் என்றான் காவலாளி நையாண்டியாக சிரித்து கொண்டே. ரங்கன் தாத்தா என் அருகில் வந்து என்னை உற்று பார்த்தார். என் கிழிந்த அழுக்கு சட்டை, வறண்ட உதடுகள், கால்களில் இருந்த இரத்த கொப்புளங்கள் என என் உடம்பில் இருந்த வறுமையையும் அதே சமயம் என் கண்களில் தெரிந்த ஏதோ ஒரு தீர்க்கமான வைராகியத்தையும் அவரது அனுபவ கண்கள் சட்டென கண்டு கொண்டன. அவர் என் தோளில் கை வைத்து, தம்பி நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க, இன்னும் மீசை கூட முளைக்கல, பார்க்க நல்ல குடும்பத்து பையன் மாதிரி, படிக்கிற பிள்ளை மாதிரி தெரிகிற, என் பேச்சை கேட்டு இங்கிருந்து இப்பவே ஓடி போயிடுப்பா. இந்த மாளிகைக்குள்ள என்ன நடக்குது, அந்த விளம்பரத்துக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு உனக்கு தெரியாது என்றார் பாசமும் எச்சரிக்கையும் கலந்த குரலில். இல்லை தாத்தா, நான் போக மாட்டேன். எனக்கு பணம் ரொம்ப தேவை. என் தங்கை இரத்த புற்றுநோயால சென்னை ஆஸ்பத்திரியில மரண படுக்கையில கிடக்கிறா. அவளை காப்பாத்த என்கிட்ட காசில்லை. அவளை உசுரோட மீட்க நான் இந்த நரகத்துக்குள்ள வேணும்னாலும் குதிப்பேன். என் உயிரையே வேணாலும் அடகு வைப்பேன் தாத்தா. என்னை ஒரு தடவை சிவகாமி அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க பிளீஸ் என்று ரங்கன் தாத்தாவின் கைகளை பிடித்து கை கூப்பினேன். என் வார்த்தைகளை கேட்டதும் அவரது முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. ஒரு பெருமூச்சை வெளியில் விட்டார். இறைவா, இந்த உலகத்துல பண ஆசையும் குடும்ப வறுமையும் மனுஷனை எங்கெங்க கொண்டு வந்து நிறுத்துது பாரு. சரி தம்பி, உன் விதி உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு, உள்ள வா. ஆனா உள்ளே போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று காவலாளிகளிடம் சைகை காட்டி கதவை திறக்க சொன்னார். அந்த பிரம்மாண்ட இரும்பு கதவு மெல்ல திறக்க என் வாழ்க்கையே மாற்ற போகும் அந்த மாய உலகிற்குள் நான் ரங்கன் தாத்தாவோடு காலடி எடுத்து வைத்தேன். பிரம்மாண்டமான அந்த மாளிகைக்குள் இருந்த விசித்திரமான மூலிகை தோட்டங்கள், நள்ளிரவிலும் பளிங்கு பூக்களைப் போல தண்ணீர் உமிழும் நீரூற்றுகள், பகல் வெளிச்சத்தையே தோற்கடிக்கும் அளவுக்கு ஒளிரும் வண்ண விளக்குகள் என எதுவும் என் கண்களை கவரவில்லை. அவை யாவும் எனக்கு வெறும் மண்ணாகவே தெரிந்தன. என் சிந்தனை, என் மூச்சு, என் துடிப்பு முழுவதும் அந்த நாளிதழில் பார்த்த 50 லட்சம் ரூபாய் என்ற ஒற்றை இலக்கில் மட்டுமே நங்கூரமிட்டு நின்றது. ரங்கன் தாத்தா என்னை அந்த மாளிகையின் பிரம்மாண்ட வரவேற்பறைக்கு அழைத்து சென்றார். அங்கே இருந்த சோபாக்களும் வெளிநாட்டு அலங்கார பொருட்களும் ஒரு ஏழை பயலான என்னை மிரள வைத்தன. தம்பி ஆகாஷ், நீ இங்கேயே நில்லு. நான் உள்ளே போய் அம்மாவுக்கு தகவல் சொல்லிட்டு வரேன். பயப்படாம இரு. ஆனா எதையும் கை வச்சிடாத என்று மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு சென்றார். அவர் சென்ற சில நிமிடங்களில் அங்கிருந்த வேலைக்கார பெண்கள் சிலர் என்னை கடந்து செல்லும் போது என்னை உற்று பார்த்துவிட்டு தங்களுக்குள் முணுமுணுத்து கொண்டனர். இன்னொரு ஆடு பலியாக வந்திருக்கு. பாவம், பார்க்க ரொம்ப சின்ன பையனா, முகம் நல்லா லட்சணமா இருக்கு. என்ன பண்றது, விதி பணத்தாசை இங்க இழுத்துட்டு வந்திருக்கு என்றால் ஒருத்தி பரிதாபமாக. உள்ளே என்ன கத்தி காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாம வர்றாங்க. இதோட 4-5 பேர் ஓடி போயிட்டாங்க. இவன் என்ன பண்ண போறானோ என்றாள் இன்னொருத்தி ரகசியமாக. அவள் பேசிய வார்த்தைகள் என் காதுகளில் விழுந்தன. உள்ளே ஏதோ ஆபத்து இருக்கிறது என்பது மட்டும் புரிந்தது. ஆனால் என் தங்கையின் உயிரை விட, அவளது பிளட் கேன்சர் நோயை விட பெரிய ஆபத்து இந்த உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது என்பதில் நான் உறுதியாக இருந்ததால் அந்த எச்சரிக்கைகளை நான் சற்றும் பொருட்படுத்தவில்லை. சிறிது நேரத்தில் ரங்கன் தாத்தா திரும்பி வந்து, தம்பி, அம்மா உன்னை உள்ளே கூப்பிடுறாங்க, வா என்று என்னை சிவகாமி தேவியின் தனி அலுவலக அறைக்கு அழைத்து சென்றனர். அறையின் கதவு திறந்ததும் ஏசி குளிர்காற்று என் முகத்தில் அடித்தது. அங்கே ஒரு பெரிய இத்தாலிய கண்ணாடி மேஜைக்கு பின்னால் 50 வயது மதிக்கத்தக்க, நெற்றியில் பெரிய குங்கும பொட்டும் கண்களில் அளவற்ற அதிகாரமும் கம்பீரமும் நிறைந்த ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தார். அவர்தான் அந்த சாம்ராஜ்யத்தின் அதிபதி சிவகாமி தேவி. நான் உள்ளே நுழைந்ததும் அவரது கூர்மையான கழுகு பார்வையின் கண்கள் என்னை உச்சி முதல் பாதம் வரை எடை போட்டன. என் அழுக்கு தோற்றம் அவரது முகத்தில் எந்த ஒரு சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. என் விளம்பரத்தை பார்த்துட்டு தான் இவ்வளவு தைரியமா நள்ளிரவுல வந்திருக்கியா? என் மகளை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா என்று எந்த ஒரு முகவுரையும் இன்றி நேரடியாக அதிகார துணியில் கேட்டார். 100% சம்மதமா? ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு என்றேன் பயமின்றி. அவர் கண்களை நேருக்கு நேர் பார்த்து அந்த வார்த்தையை கேட்டதும் சிவகாமி தேவியின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவர் தன் கையில் இருந்த விலை உயர்ந்த பேனாவை அந்த மேஜை மீது டங் என்று ஓங்கி அடித்தார். என்ன தைரியம் உனக்கு? என்கிட்டே வந்து நிபந்தனை விதிக்கிறியா? பிச்சை எடுக்க வந்த உனக்கெல்லாம் ஒரு தகுதியும் தரமும் வேணுமா? பணத்துக்காக தேடி வந்தவன் வந்த இடத்துல மரியாதையா இருக்க கத்துக்கோ என்று சிங்க போல் கர்ஜித்தார். அறையே அவரது குரலில் அதிர்ந்தது. ரங்கன் தாத்தா பயந்து போய் ஓரமாக நின்றார். ஆனால் நான் என் நிலையில் இருந்து ஒரு அங்குலம் கூட நகரவில்லை.
என் நிபந்தனை என் தகுதியை பொறுத்தது இல்லம்மா, என் அவசியத்தை பொறுத்தது. எனக்கு நீங்க விளம்பரத்துல சொன்ன அந்த 50 லட்சம் ரூபாய் இப்பவே இந்த நிமிஷமே வேணும். கல்யாணத்தை நீங்க எப்ப வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் வச்சுக்கோங்க. ஆனா அந்த பணத்தை இப்போ என் கையில கொடுத்துட்டீங்கன்னா நான் நேரா போய் ஆஸ்பத்திரியில சாக கிடக்கிற என் கேன்சர் தங்கை திவ்யாவோட ஆபரேஷனுக்கு கட்டிட்டு அவ உசுரை காப்பாத்திட்டு உடனே இங்க வந்துடுவேன். அதுக்கப்புறம் நீங்க என்னை இந்த வீட்டுல சங்கிலியால கட்டி போட்டாலும், ஏன் என் உயிரையே கேட்டாலும் நான் எதிர்த்து பேச மாட்டேமா என்றேன் என் தொண்டை அடைக்க. கண்களில் வலியும் கண்ணீரை துடைத்தபடி என் வார்த்தைகளில் இருந்த அந்த மரண வலியும் கண்களில் தெரிந்த உண்மையும் அவரது கோபத்தை அப்படியே உசிப்பி கரைத்தது. ஒரு ஏழை பயலின் இந்த துணிச்சலும் பாசமும் அவரை சற்றே யோசிக்க வைத்தன. அவர் மெதுவாக தன் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து மேஜை மீது இருந்த இன்டர்காம் பொத்தானை அழுத்தினார். மேனேஜர், கல்யாண ஏற்பாடுகளை உடனே கவனிங்க. பையன் ரெடி ஆயிட்டான். அப்புறம் நான் எடுத்து வைக்க சொன்ன அந்த பண பையையும் இப்பவே என் அறைக்கு கொண்டு வாங்க என்று உத்தரவிட்டுவிட்டு என்னை அழுத்தமாக நோக்கினார். சரி ஆகாஷ், உன் பாசத்துக்காக நீ கேட்ட பணத்தை இப்போதே தரேன். இன்னைக்கு நைட்டே இன்னும் சில மணி நேரத்துல என் மகள் நிலாவுக்கும் உனக்கும் கல்யாணம். ஆனா ஒரு விஷயம், இதுல இருந்தே நீ எப்பவுமே பின்வாங்க முடியாது. நீ ஆயுசுக்கும் என் மகளோட இந்த 4 சுவத்துக்குள்ளதான் வாழணும். என் பேச்சை ஒரு நாளும் தட்டக்கூடாது. அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். இதுக்கு சம்மதமா என்றார் தீர்க்கமாக. சம்மதமா என்றேன், எந்த ஒரு நடுக்கமும் இன்றி உறுதியாக. என் தங்கையின் உயிர் வாழும் வரமே அந்த பணப்பையில் தான் இருந்தது. சிவகாமி தேவி தன் மேஜைக்கு பின்னால் இருந்த ரகசிய இரும்பு பெட்டியை திறந்து ஒரு பெரிய கருப்பு நிற லெதர் பையை எடுத்து மேஜை மேல் வைத்தார். ஜிப் திறக்கப்பட்ட அந்த பையில் உள்ளே வங்கியின் முத்திரையோடு கூடிய புதிய 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் கட்டுக்கட்டாக அடுக்கப்பட்டிருந்தன. இதோ இதுதான் உன் விலை. மொத்தம் 50 லட்சம் ரூபாய் இருக்கு. ரங்கன், இவனை விருந்தினர் அறைக்கு கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு நல்ல பட்டு ஆடைகளை கொடுங்க. இன்னும் அரை மணி நேரத்துல முகூர்த்தம் நடக்கணும் என்றார் சிவகாமி தேவி அதே அலட்சியமான தொனியில். நான் அந்த பையை பார்த்தபோது என் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. மற்றவர்களுக்கு அது வெறும் காகித பணமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் என் கண்களுக்கு அது என் தங்கை திவ்யாவின் உயிர் வாழ போகும் வரமாக தெரிந்தது. ரங்கன் தாத்தா என்னை அந்த மாளிகையின் பிரம்மாண்டமான விருந்தினர் அறைக்கு அழைத்து சென்றார். குளித்துவிட்டு வந்தபோது எனக்காக ஒரு தூய வெண்பட்டு வேட்டியும் சட்டையும் மேஜை மேல் வைக்கப்பட்டிருந்தன. அதை அணிந்து கண்ணாடியின் முன்னால் நின்றபோது எனக்குள் ஒரு விசித்திரமான வழி தோன்றியது. கண்ணாடியில் தெரிபவன் அந்த பழைய வெல்டிங் கடை ஆகாஷாக தெரியவில்லை. ஒரு பெரும் மாளிகையின் பணத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு மருமகனாக, ஓர் அடிமையாக தெரிந்தேன். ரங்கன் தாத்தா, உங்க போனை கொஞ்சம் தரீங்களா? என் தம்பிக்கு ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறேன் என்றேன் தாழ்மையான குரலில். ரங்கன் தாத்தா என் நிலையை புரிந்து கொண்டு தன் போனை தந்தார். நான் என் கிராமத்தில் இருக்கும் தம்பி சரணுக்கு போன் செய்தேன். போன் எடுத்த உடனே அவனது விம்மல் சத்தமும் அழுகை குரலும் கேட்டது. அண்ணா, எங்கண்ணா போன? நீ சென்னைக்கு திவ்யா அக்காவை கூட்டிட்டு போனதுல இருந்து அம்மாவும் அழுதுட்டே இருக்காங்க. எனக்கும் பயமா இருக்குண்ணா. திவ்யா அக்காவுக்கு உடம்பு இப்போ எப்படி இருக்குண்ணா என்று கதறினான். என் தொண்டை அடைத்தது. நெஞ்சில் எழுந்த அழுகையை அடக்கி கொண்டு என் குரலை தைரியமாக மாற்றி அவனுக்கு ஆறுதல் கூறினேன். சரண், அழாதடா, அண்ணன் இருக்கேன்ல. திவ்யாவுக்கு ஒன்றும் ஆகாதுடா. ஆபரேஷனுக்கு தேவையான அத்தனை பணத்தையும் அண்ணன் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அவ முழுசா குணமாகி சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுவா. நீ தைரியமா இருந்த அம்மாவை பார்த்துக்கோடா. அண்ணன் எல்லாத்தையும் பார்த்துப்பேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தேன். யாரிடமும் காட்டாமல் என் கண்ணீரை துடைத்து கொண்டேன். வரவேற்பறைக்கு வந்தபோது அங்கே எந்த ஒரு ஆரவாரமும் இல்லை. உறவினர்கள் யாரும் இல்லை. ஒரு சில முக்கிய மனிதர்களும் வழக்கறிஞர்களும் மட்டுமே இருந்தனர். சிவகாமி தேவி சில சட்ட பத்திரங்களை என் முன்னால் நீட்டினார். இதுல முதல்ல கையெழுத்து போடு ஆகாஷ். என் மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை எப்பவாவது கைவிட்டாலோ அல்லது அவளை பிரிய நினைத்தாலோ நீ எனக்கு 1 கோடி ரூபாய் அபராதம் கட்டணும். அது மட்டும் இல்லாம ஜெயிலுக்கு போகணும்னு இதுல இருக்கு என்றார் அழுத்தமாக. நான் எதையும் படிக்கவில்லை. என் தங்கை உயிர் பிழைக்க வேண்டும் என்ற ஒற்றை வெறியில் அந்த பத்திரங்களில் என் கைகள் நடுங்காமல் கையெழுத்திட்டேன். சிறிது நேரத்தில் மணமகள் அறைக்குள் அழைத்து வரப்பட்டாள். பட்டு புடவையில் தலை குனிந்தபடி வந்த அவளது முகம் முழுமையாக ஒரு பெரிய பட்டு முத்திரையால் மூடப்பட்டிருந்தது. நான் அவளது முகத்தையோ வடிவத்தையோ பார்க்கவில்லை. பார்க்க அனுமதிக்கப்படவும் இல்லை. என் கவனம் முழுவதும் மேஜை மேலிருந்த அந்த பணப்பையிலேயே இருந்தது. மந்திரங்கள் ஓதப்பட சடங்குகள் மிக அவசரமாக முடிந்தன. ரங்கன் தாத்தா தாலியை எடுத்து என் கையில் கொடுத்தார்.
நடுக்கத்துடனும் அதே சமயம் ஒரு விசித்திரமான நிபந்தனையுடனும் அவளது கழுத்தில் 3 முடிச்சுகளை போட்டேன். கெட்டி மேளம் ஒலிக்க அந்த நள்ளிரவில் என் அவசர கல்யாணம் முடிந்தது. கெட்டி மேளம் ஒலித்து ஓய்ந்த அந்த நள்ளிரவு நேரத்தில் மணமகள் நிலா மீண்டும் அவளது அறைக்குள் அழைத்து செல்லப்பட்டாள். தாலி கட்டிய கணவனாக இருந்தும் அவளது முகத்திரை இன்னும் விலக்கப்படவில்லை. சடங்குகள் முடிந்த அடுத்த நொடியே சிவகாமி தேவி மேஜை மேல் இருந்த அந்த பெரிய கருப்பு நிற லெதர் பையை என் முன்னால் தள்ளினார். இந்த ஆகாஷ், நீ ஆசைப்பட்ட உன் விலை மொத்தம் 50 லட்சம் ரூபாய் இதுல இருக்கு. பணத்தை எடுத்துட்டு இப்பவே கிளம்பு. ஆனா இன்னும் சரியா 2 மணி நேரத்துல நீ திரும்பவும் இந்த வீட்டு வாசல்ல நிக்கணும். ஒரு நிமிஷம் தவறினாலும் இல்ல பணத்தை எடுத்துட்டு ஓட பார்த்தாலோ நீ பாதாளத்துல போய் ஒளிஞ்சிருந்தாலும் என் ஆளுங்க உன்னை தூக்கிடுவாங்க. அப்புறம் உன் குடும்பமே இருக்காது. ஜாக்கிரதை என்றார் மிரட்டும் தொனியில். நான் அந்த பையை நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். நான் ஏழைதான் அம்மா, கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறவன் தான். ஆனா நான் ஏமாற்றுக்காரன் இல்லை. கொடுத்த வாக்கை காப்பாத்துறவன். இதோ என் தங்கச்சி உசுரை காப்பாத்திட்டு சொன்ன நேரத்துக்குள்ள வந்து நிக்கிறேன் என்று உறுதியாக கூறிவிட்டு அந்த பையோடு நள்ளிரவு சாலையில் சென்னை அரசு பொது மருத்துவமனை நோக்கி பைத்தியக்காரனை போல் ஓடினேன். பட்டு வேட்டியும் சட்டையும் காற்றில் பறக்க என் கண்களில் இருந்த இரத்த கொப்புளங்களின் வலி இப்போது எனக்கு தெரியவே இல்லை. மருத்துவமனையின் அவசர பிரிவுக்கு வெளியே என் கிராமத்தில் இருந்து நான் வர சொல்லியிருந்த என் ஒரே நம்பிக்கையான நண்பன் ராகுல் பதற்றத்துடன் காத்து கொண்டிருந்தான். என்னை அந்த பட்டு ஆடையில் கையில் ஒரு பெரிய பையோடு கண்டதும் அவன் அதிர்ச்சியடைந்தான். ஆகாஷ், என்னடா இது கோலம்? நைட்டு முழுக்க உன்னை தேடுறேன், கையில் என்னடா பையுது என்று ராகுல் பதறினான். ராகுல், காசு ரெடி ஆயிடுச்சுடா. மொத்தம் 50 லட்சம் இருக்கு. இதோ இந்த அட்வான்ஸ் பணத்தை எடுத்துட்டு உடனே போய் பில்லிங் கவுண்டர்ல கட்டுடா. சீக்கிரம் போ என்று மூச்சிறைக்க கத்தினேன். நான் பையை திறந்து வங்கியின் சீல் வைக்கப்பட்ட புதிய 500 ரூபாய் நோட்டு கட்டுகளை அவனிடம் நீட்டிய போது நள்ளிரவு நேரத்தில் அங்கிருந்த மருத்துவமனை ஊழியர்களும் பிற நோயாளிகளின் உறவினர்களும் ஒரு 15 வயது சிறுவனின் கையில் இவ்வளவு பணம் இருப்பதை நம்ப முடியாமல் மிரண்டு போய் எங்களை பார்த்தனர். ராகுல் பணத்தை எடுத்துக்கொண்டு கவுண்டரை நோக்கி ஓடினான். நான் பதற்றத்துடன் வார்டுக்குள் ஓடி திவ்யாவின் படுக்கைக்கு அருகில் நின்று கொண்டிருந்த மூத்த மருத்துவரின் கைகளை போய் பற்றி கொண்டேன். டாக்டர், டாக்டர், நீங்க கேட்ட அத்தனை பணத்தையும் கட்டியாச்சு டாக்டர். ரசீது இப்போ வந்துடும். என் தங்கச்சியை காப்பாத்திடுங்க டாக்டர். அவளுக்கு ஒன்றும் ஆகாதில்ல. என் கண்கள் மலமளவன கண்ணீரை உகுத்தன. என் பட்டு ஆடையையும் என் பதற்றத்தையும் பார்த்த அந்த டாக்டர் ஆச்சரியத்தில் உறைந்தார். நிஜமாவே இவ்வளவு பெரிய தொகையை இவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணிட்டியா தம்பி? என்னால நம்பவே முடியல. ஆனா ஒரு அண்ணனா நீ ஜெயிச்சிட்ட ஆகாஷ். நாங்க உடனே அவசர சிகிச்சையையும் ஆபரேஷன் ஏற்பாடுகளையும் தொடங்குறோம். நீ தைரியமா இரு, கடவுள் கைவிட மாட்டார் என்றார் நம்பிக்கையூட்டும் குரலில். அடுத்த சில நிமிடங்களில் திவ்யாவுக்கு அவசர சிகிச்சை பிரிவில் அதிநவீன மருந்துகளும் இரத்த அணுக்களும் செலுத்தப்பட தொடங்கின. அதுவரை மரண படுக்கையில் அசைவற்று இருந்த என் குட்டி தங்கை திவ்யாவின் இதய துடிப்பு மானிட்டரில் சீராக மாற தொடங்கியது. அவளது உயிர் பிழைப்பதற்கான முதல் அறிகுறி அங்கே தெரிந்தது. அவளது முகம் மெல்ல மலர்வதை கண்டபோதுதான் என் நெஞ்சில் இருந்த ஒரு பெரும் பாரம் இறங்கியது. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட 2 மணி நேர கெடு முடிவடைய இன்னும் சில நிமிடங்களே இருந்தன. கடிகார முட்கள் என்னை மிரட்டின. நான் ராகுலின் தோலை பற்றி கொண்டேன். ராகுல், திவ்யாவை நீயும் டாக்டரும் தான் பார்த்துக்கணும்டா. நான் ஒரு முக்கியமான வேலைக்காக உடனே கிளம்பணும். நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன்னு அம்மாவிடமோ தம்பி சரணிடமோ இப்போதைக்கு எதுவும் சொல்லிடாத. அவ குணமாகி வர வரைக்கும் நீதான் கூட இருக்கணும் என்று அவனிடம் கைகளை கூப்பினேன். ஆகாஷ், என்னடா நடக்குது? இவ்வளவு காசு உனக்கு எப்படி வந்தது? எங்கடா போற என்று ராகுல் கதறினான். ஆனால் அவனது கேள்விகளுக்கு பதில் சொல்ல என்னிடம் நேரம் இல்லை. கனத்த இதயத்தோடும் கலங்கிய கண்களோடும் நான் மீண்டும் அந்த பங்களாவை நோக்கி நடக்க தொடங்கினேன். என் ஆத்மாவும் என் பாசமும் அந்த மருத்துவமனை வார்டில் என் தங்கையின் படுக்கையிலேயே தங்கிவிட்டது. ஆனால் என் உடலோ அந்த பிரம்மாண்ட மாளிகையின் சிவகாமி தேவியின் 50 லட்சத்திற்கு விலை பேசப்பட்ட ஒரு நிரந்தர கைதியாக மாறி அந்த இரும்பு கதவை நோக்கி மெல்ல நகர்ந்தது. என் வாழ்க்கையின் அடுத்த அசுர பக்கம் அங்கேதான் தொடங்க காத்திருந்தது. நள்ளிரவு 2 மணி. சிவகாமி இல்லத்தின் அந்த பிரம்மாண்டமான இரும்பு கதவுகள் சொன்ன நேரத்திற்கு சரியாக எனக்காக திறந்தன. நான் கொடுத்த வாக்கை
காப்பாற்றி திரும்பி வந்ததை கண்ட பாதுகாவலர்கள் வியப்புடன் பார்த்தனர். வாசலில் காத்து கொண்டிருந்த ரங்கன் தாத்தா என் கைகளை பற்றி கொண்டு மாளிகையின் முதல் தளத்தில் இருந்த அந்த பெரிய மணவறைக்கு என்னை அழைத்து சென்றார். அறையின் வாசலுக்கு வந்ததும் தாத்தா என் தோளில் கை வைத்தார். அவரது கண்கள் கலங்கி இருந்தன. தம்பி ஆகாஷ், நீ ஒரு தங்கமான பையன். ஆனா இனி இதுதான் உன் விதி. எதையும் தாங்கிக்கிற மன பக்குவத்தோட உள்ள போப்பா என்று வேதனையுடன் கூறிவிட்டு நகர்ந்தார். நான் ஒரு பெருமூச்சை வெளியில் விட்டு அந்த பாரமான தேக்கு மரக்கதவை தள்ளி உள்ளே சென்றேன். அறை முழுவதும் பால் குவளைகளும் பன்னீர் தெளிப்பும் ரோஜா பூக்களின் அடர்ந்த நறுமணமும் வீசியது. அந்த பெரிய படுக்கையின் நடுவே பட்டு உடுத்திய அந்த மணப்பெண் இன்னும் அதே முத்திரையோடு அசைவற்று அமர்ந்திருந்தாள். அறைக்குள் இருந்த குளிரையும் மீறி எனக்கு வேர்க்க தொடங்கியது. என் இதய துடிப்பு நெஞ்சை கிழிப்பது போல கேட்டது. மெல்ல அவள் அருகே சென்று அமர்ந்தேன். அவளது முகத்திரையை விலக்க என் கைகள் நடுங்கின. மெதுவாக, மிக மெதுவாக அவளது பட்டு முகத்திரையை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கினேன். முகத்திரை விலகி விளக்கொலியில் அவளது முகத்தை பார்த்ததும் நான் அப்படியே உறைந்து போனேன். மூச்சை இழுக்க கூட மறந்து சில நொடிகள் ஒரு சித்திரம் போல நின்றேன். இவ்வளவு அழகான ஒரு பெண்ணா? இவளுக்கு என்ன குறை இருக்க முடியும்? ஏன் இவளை கல்யாணம் செய்ய 50 லட்சம் கொடுக்க வேண்டும் என்று என் உள்மனம் வியந்தது. அவளது முகம் கார்த்திகை மாதத்து முழு நிலவை போல் பிரகாசித்தது. கூர்மையான நாசி, வில் போன்ற புருவங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக அவளது கண்களில் ஒரு பேரமைதியும் உலகமே அறியாத ஒரு மாசற்ற அப்பாவித்தனமும் நிறைந்திருந்தது. ஊர்க்காரர்களும் பட்டறை முதலாளியும் சொன்னது போல் அவளது முகத்திலோ உடம்பிலோ எந்த விகாரமும் இல்லை. தேவதையை போன்ற ஒரு பேரழகு அது. ஆனால் என் வியப்பு சில நொடிகள் கூட நீடிக்கவில்லை. அவள் படித்திருந்த நிலையை படுக்கையின் கீழ் நோக்கி என் கண்கள் மெல்ல பயணித்த போது என் காலடி மண் மொத்தமாக சரிந்தது. என் உடம்பின் இரத்த ஓட்டம் அப்படியே ஸ்தம்பித்தது. கை கால்கள் மரத்து போயின. அவளால் எழுந்து நிற்க முடியாது. அவளது கால்கள் இரண்டும் முற்றிலும் செயலற்று பலமின்றி அசைவற்று படுக்கையில் கிடந்தன. படுக்கைக்கு மிக அருகிலேயே ரிமோட் வசதி கொண்ட ஒரு அதிநவீன சக்கர நாற்காலி நின்றது. சிவகாமி தேவி தன் மகளுக்காக 50 லட்சம் ரூபாயை வாரி இறைத்ததற்கான, இதற்கு முன் வந்த இளைஞர்கள் எல்லாம் அலறி அடித்து ஓடியதற்கான உண்மை காரணம் இப்போதுதான் எனக்கு புரிந்தது. அவள் ஒரு மாபெரும் கோடீஸ்வர மாளிகையின் இளவரசிதான். ஆனால் தன் கால்களால் இந்த பூமியை தொட முடியாத ஒரு துரதிர்ஷ்டசாலி. நான் அவளது கால்களையும் பக்கத்தில் இருந்த சக்கர நாற்காலியையும் அதிர்ச்சியோடு வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை அவள் கவனித்து விட்டாள். அவளது நீண்ட கண்களிலிருந்து கண்ணீர் முத்து போல திரண்டு கன்னங்களில் வழிந்தோடியது. அவள் தன் பிஞ்சு கரங்களால் என் பட்டு சட்டையை மெல்ல பற்றி கொண்டாள். என்னை ஏறிட்டு பார்த்தபடி, நீங்களும் என்னை எல்லாரையும் மாதிரி ஒரு சக்கர நாற்காலி பொண்ணுன்னு பார்த்துட்டு பயந்து போய் இந்த அறையை விட்டு ஓடிட மாட்டீங்களே என்று மழலை மாறாத அத்தனை ஏக்கம் நிறைந்த குரலில் கேட்டாள். அவளது குரலில் இருந்த வலி என் நெஞ்சை துளைத்தது. அவளது பெயர் நிலா. கோடிகள் இருந்தும் கூண்டில் அடைக்கப்பட்டு கிடக்கும் ஒரு பாச பறவை என்பதை அவளது கண்கள் எனக்கு சொன்னன. தங்கையின் உயிரை காப்பாற்ற வந்த ஆகாசும் தாயின் கோடிகளுக்கு நடுவே முடங்கி கிடக்கும் நிலாவும் அந்த நள்ளிரவில் தங்களின் விதியை எதிர்கொண்டு நின்றனர். நிலாவின் அந்த மாற்றுத்திறனாளி நிலையை பார்த்தபோது எனக்கு அவள் மேல் எல்லளவும் கோபமோ ஏமாற்றமோ வரவில்லை. மாறாக என் நெஞ்சுக்குள் அளவற்ற பரிதாபமும் ஒரு விசித்திரமான ஈர்ப்பும் தான் ஊற்றெடுத்தது. நான் வறுமையின் கொடூரமான முகத்தை அணுவணுவாக அனுபவித்து சமூகத்தின் கீழ் மட்டத்தில் நின்றவன். அவளோ கோடிகளின் உச்சியில் சொகுசாக இருந்தும் உடல் ஊனத்தின் கொடுமையால் 4 சுவருக்குள் முடங்கி கிடப்பவள். உற்று பார்த்தால் இருவருமே ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தால் வஞ்சிக்கப்பட்டு காயப்பட்டவர்கள்தான். நான் மெல்ல அவள் அருகே படுக்கையில் அமர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்த அவளது பிஞ்சு கரங்களை என் கைகளுக்குள் பற்றி கொண்டேன். நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் நிலா, பயப்படாதே. நான் உன்னை மனசார என் உசுராகவே என் மனைவியா ஏத்துக்கிறேன் என்றேன். என் குரலில் அத்தனை மென்மையும் உண்மையையும் குலைத்து என் வார்த்தைகளை கேட்டதும் அதுவரை அடக்கி வைத்திருந்த அவளது துக்கம் மொத்தமாக உடைந்தது. அவள் என் தோள்களில் சாய்ந்து விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். என் அம்மா உங்ககிட்ட உண்மையை மறைச்சி இந்த அவசர கல்யாணத்தை நடத்தி இருக்கலாம். ஆனா நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பலங்க என்று தன் அழுகையை துடைத்து கொண்டு பேச தொடங்கினாள். எனக்கு 5 வயசு இருக்கும்போது நடந்த ஒரு கொடூரமான கார் விபத்துல என் 2 கால்களோட நரம்புகளும் முற்றிலும் செயலிழந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் என் அம்மா எவ்வளவோ நாடுகளுக்கு கூட்டிட்டு போய் கோடிக்கணக்கில் பணத்தை வாரி இறைச்சும் என் கால்களை மீட்க முடியல. எனக்கு பிறகு இந்த மாபெரும் பிசினஸ் சாம்ராஜ்யத்தையும் சொத்துக்களையும் பார்த்துக்கவும் அதை
அதைவிட முக்கியமா என்னை ஒரு குழந்தையைப் போல கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கவும் ஒரு நல்ல குணமுள்ள பையன் வேணும்னு அம்மா ரொம்ப நாளா தேடினாங்க. ஆனா இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு வந்தவங்க எல்லாரும் என் அம்மாவோட பணத்தை மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர என் மேல யாருக்கும் உண்மையான அக்கறை இல்லை. உங்களோட நேர்மையும் துணிச்சலும் தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளது மழலை மாறாத வார்த்தைகள் என் மனதிற்குள் இருந்த பல கேள்விகளுக்கு விடை அளித்தன. அதுவரை என் மனதில் இருந்த சிவகாமி தேவியின் அந்த முரட்டுத்தனமும் அகங்காரமும் ஒரு பணக்காரியின் திமிரல்ல, மாறாக தனக்கு பின்னால் தன் ஊனமுற்ற ஒரே மகளின் எதிர்காலம் என்னவாக போகுமோ என்று ஒவ்வொரு நொடியும் உள்ளுக்குள் அழுது தவிக்கும் ஒரு தாயின் ஏக்கம், ஒரு தாயின் பாதுகாப்பு தவிப்பு என்பது எனக்கு புரிந்தது. பணம் மனுஷனுக்கு ஆடம்பரமான வசதியை தரும் நிலா, ஆனா உண்மையான அன்பையும் நிம்மதியையும் தராது. அந்த அன்பும் நிம்மதியும் இப்போ எனக்கு உன்கிட்ட கிடைச்சிருக்கு. உன் கால்களா இனி நான் இருப்பேன் என்று கூறி அவளது பட்டு கன்னங்களில் வழிந்த கண்ணீரை என் விரல்களால் துடைத்தேன். அன்று இரவு முழுவதும் அந்த பனி அறையில் நாங்கள் எங்களுடைய கடந்த கால கண்ணீர் பக்கங்களை பகிர்ந்து கொண்டோம். என் வறுமை, என் குடிகார அப்பாவால் சிதைந்த குடும்பம், வெல்டிங் பட்டறையின் கஷ்டங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக என் தங்கை திவ்யா மருத்துவமனையில் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கும் நிலை என அனைத்தையும் அவளிடம் கொட்டி தீர்த்தேன். நிலா என் கதையை கேட்டு எனக்காக கண்ணீர் வடித்தாள். விடியற்காலை நெருங்கி ஜன்னல் வழியே லேசான சூரிய கதிர்கள் அறைக்குள் நுழைந்த போது எங்களுக்குள் இருந்த அந்த பயமும் புதிய மனிதர்கள் என்ற பனி திரையும் முற்றிலும் விலகி இருந்தது. இரு வெவ்வேறு துருவங்கள் இப்போது ஒரே இதயமாய் துடிக்க தொடங்கி இருந்தன. அடுத்த நாள் விடியலில் இருந்து என் வாழ்க்கையில் முற்றிலும் புதியதொரு பொற்கால அத்தியாயம் தொடங்க பெற்றது. ஒவ்வொரு நாளும் பகல் நேரம் வந்துவிட்டால் நான் நேராக சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு விரைந்து சென்று என் அன்பு தங்கை திவ்யாவை பக்கத்தில் இருந்து கவனித்துக் கொள்வேன். சிவகாமி தேவியின் அந்த 50 லட்சம் ரூபாய் கொடுத்த பலத்தால் அவளுக்கு சென்னையின் ஆக சிறந்த மருத்துவ குழுவினரை கொண்டு அதிநவீன சிகிச்சைகள் தங்கு தடையின்றி வழங்கப்பட்டன. அதன் வீரியத்தால் மரணத்தின் விளிம்பில் இருந்த என் தங்கை மிக வேகமாக ஒரு அதிசயத்தை போல குணமடைந்து வந்தாள். அவளது உடல்நிலை சீரானதும் கிராமத்தில் வறுமையில் வாடிக்கொண்டிருந்த என் தம்பி சரணையும் தங்கை காவ்யாவையும் சென்னைக்கு வரவழைத்து இங்குள்ள ஒரு சிறந்த பள்ளியில் சேர்க்கைக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்தேன். படுத்த படுக்கையாக இருந்த என் அம்மாவும் உயர்தர மருத்துவ வசதிகளை செய்து கொடுத்து அவர்களை ஒரு நல்ல வாடகை வீட்டில் தங்க வைத்தேன். என் குடும்பத்தின் கண்ணீர் துளிகள் யாவும் பனித்துளியைப் போல மெல்ல மறையத் தொடங்கின. பகலில் குடும்ப கடமைகளை முடித்துவிட்டு மாலை நேரமானதும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் நேராக என் அரண்மனை போன்ற மாளிகைக்குள் என் நிலாவிடம் வந்து விடுவேன். அவளுக்கு பட்டு ஆடைகளை உடுத்தி அவளது அந்த அதிநவீன சக்கர நாற்காலியில் அமர வைத்து அந்த பிரம்மாண்டமான மாளிகை தோட்டம் முழுவதும் மெதுவாக சுற்றி வருவேன். வெளி உலகத்தையே பார்க்காத அவளுக்கு என் கைகள் வழியே இந்த உலகத்தை காட்டினேன். ஆகாஷ், ஆகாஷ், அங்கே பாருங்களேன், அந்த பெரிய மரத்தோட உச்சியில எவ்வளவு அழகான ஒரு நந்தியாவட்டை பூ பூத்திருக்கு. எனக்கு அந்த பூ வேணும் என்று கைகளை நீட்டி ஒரு 5 வயது சிறு பிள்ளையை போல கண்களை உருட்டி அடம் பிடிப்பாள். இதோ ஒரே நிமிஷத்துல பறிச்சிட்டு வரேன் என் தேவதை என்று சொல்லி என் பட்டு வேட்டியை கட்டிக்கொண்டு சரையலென அந்த மரத்தில் ஏறி உச்சி கிளையில் இருந்த அந்த அழகிய மலரை பறித்து வந்து அவளது நறுமண கூந்தலில் மென்மையாக சூடுவேன். அந்த தருணத்தில் அவளது இதழ்களில் மலரும் அந்த $1 பில்லியன் புன்னகைக்காக நான் என் உயிரையே கொடுக்கவும் தயாராக இருந்தேன். அவளது வாழ்க்கையில் முதலாக அவளது ஊனத்தை ஒரு பாரமாகவோ அல்லது குறையாகவோ நினைக்காமல் அவளை ஒரு தேவதையாக கொண்டாடும் ஒரு உண்மையான மனிதன் அவளுக்கு கிடைத்திருந்தான். எனக்கும் இந்த வாழ்க்கை பயணத்தில் உடல் அழகை தாண்டி ஆன்மாவின் உள்ளத்து அழகுதான் எவ்வளவு புனிதமானது என்பது நிலாவின் வழியே புரிந்தது. எங்களுக்குள் மலர்ந்த இந்த தூய்மையான அன்பையும் நிலாவின் முகத்தில் நீண்ட வருடங்களுக்கு பிறகு குடியேறியிருக்கும் அந்த பேரானந்தத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த என் மாமியார் சிவகாமி தேவியின் உள்ளமும் முற்றிலும் உருகி மாறி இருந்தது. அவரிடம் இருந்த அந்த பணக்கார திமிரும் வரட்டு கௌரவமும் எங்களின் பாசத்திற்கு முன்னால் வண்டியிட்டன. ஒரு நாள் மாலை நேரம் அவர் என்னை அவரது தனி அலுவலக அறைக்கு தேடி வந்து அழைத்தார். எப்போதும் கம்பீரமாக இருக்கும் அவரது கண்கள் அன்று கலங்கி இருந்தன. என் கைகளை பற்றி கொண்டு, ஆகாஷ், என் வாழ்நாளில் நான் சேர்த்த இந்த 100 கோடிக்கான சொத்துக்களும் அதிகாரமும் தராத ஒரு நிஜமான சந்தோஷத்தை ஒரு நரக வாழ்க்கையில் இருந்த என் மகளுக்கு நீ கொடுத்திருக்கேப்பா.
அவளை உசுருக்கு உசுரா பாத்துக்கிற உனக்கு இந்த சிவகாமி தேவி அவளோட ஆயுசுக்கும் கடமைப்பட்டிருக்கேன்பா என்று ஒரு தாயாக உடைந்து அழுது விட்டார். நான் பதற்றமடைந்து அவரது கைகளை பற்றி கொண்டேன். அப்படியெல்லாம் சொல்லி என்னை இன்னும் சின்னவனாக்கிடாதீங்கம்மா. அன்னைக்கு நைட்டு நீங்க கொடுத்த அந்த பணம் தான் என் தங்கை திவ்யாவோட உசுரை காப்பாத்துச்சு. அது மட்டும் இல்லாம அனாதையா அலைஞ்ச எனக்கு நிலா மாதிரி ஒரு பேரன்பு மிக்க தேவதையை கொடுத்து ஒரு உன்னதமான வாழ்க்கையையும் கொடுத்திருக்குமா. நாம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கோம் என்றேன் நெகிழ்ச்சியோடு. வறுமையும் ஊனமும் இருவேறு துருவங்களாக இருந்த எங்களை அன்பு என்ற ஒற்றை புள்ளி எப்படி இணைத்திருக்கிறது என்பதை எண்ணி அந்த மாளிகையை மௌனமாக வாழ்த்தியது. நாட்கள் நதியைப் போல வேகமாக உருண்டோடின. சிறந்த மருத்துவ சிகிச்சையினாலும் எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தின் பிரார்த்தனையினாலும் என் அன்பு தங்கை திவ்யா அந்த கொடிய இரத்த புற்றுநோயிலிருந்து முற்றிலும் குணமடைந்து புது பொலிவோடு வீட்டிற்கு திரும்பினாள். என் சொந்த குடும்பத்தை இத்தனை வருடங்களாக சூழ்ந்திருந்த அந்த வறுமையின் இருண்ட நிழல் முற்றிலும் மறைந்து அங்கே மகிழ்ச்சியும் நிம்மதியும் தாண்டவமாடியது. ஒரு மூத்த பிள்ளையாக, ஒரு அண்ணனாக என் கடமையை நான் சிறப்பாக செய்து முடித்து விட்டேன் என்ற திருப்தி எனக்குள் இருந்தது. இப்போது என் மூச்சு, என் உலகம், என் தவம் எல்லாமே நிலா மட்டும்தான். ஆனால் விதி எங்களை அத்தனை சீக்கிரம் நிம்மதியாக வாழ விட்டு விடவில்லை. அது தன் அடுத்த சோதனை கரங்களை எங்கள் மேல் நீட்டியது. என் மாமியார் சிவகாமி தேவிக்கு திடீரென ஒரு நாள் நள்ளிரவில் கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டது. மாளிகையே பதற்றத்தில் உறைந்தது. நான் துடித்தெழுந்து ரங்கன் தாத்தாவின் உதவியோடு உடனே அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றேன். ஆனால் விதியின் சக்கரம் முந்திக் கொண்டது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவரது உயிர் பிரிந்தது. அம்மா, என்னை இந்த சக்கர நாற்காலியில தனியா விட்டுட்டு எங்கம்மா போனீங்க என்று நிலா தன் தாயின் உடலை கட்டி கொண்டு கதறி அழுத அழுகை சத்தம் அந்த மாளிகையின் சுவர்களை உலுக்கியது. தாயும் தந்தையுமாக தன்னை வளர்த்தவளை இழந்த அவளுக்கு அந்த பெருந்துயரத்தின் நடுவே ஆறுதலாகவும் பற்றி கொள்ளும் ஒரே வேறாகவும் நான் மட்டுமே அவள் அருகே நின்றேன். அவளது தலையை என் நெஞ்சோடு அணைத்து அவளது கண்ணீரை என் கைகளால் துடைத்து அவளுக்கு தைரியம் கூறினேன். சிவகாமி தேவியின் மறைவுக்கு பின் அவர்தான் அந்த மாளிகையின் அத்தனை ரகசியங்களுக்கும் சாவி என்பதை போன்ற ஒரு செய்தி எங்களுக்கு காத்திருந்தது. அவரது வழக்கறிஞர் ஒரு முக்கிய உயிலை எங்கள் முன்னால் வாசித்தார். சிவகாமி தேவி இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பே என் மீதும் என் நேர்மையின் மீதும் இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையால் தான் ஒட்டுமொத்த பிசினஸ் சாம்ராஜ்யம் மற்றும் 100 கோடிக்கணக்கான சொத்துக்களின் முழு அதிகாரத்தையும் என் பெயருக்கு மாற்றி உயில் எழுதியிருந்தார். என் மகளை பணத்திற்காக பார்க்காமல், அவளது ஊனத்தை ஏளனம் செய்யாமல், அவளை ஒரு தேவதையாக பார்த்து கொள்ளும் ஆகாஷிடம் என் சொத்துக்கள் சென்றால் அது என் மகளையும் காப்பாற்றும், இந்த சமூகத்தையும் காப்பாற்றும் என்ற அந்த உயிலில் அவர் எழுதியிருந்த வார்த்தைகள் என் கண்களை குளமாக்கின. ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் வெல்டிங் கடையில் வெறும் 500 ரூபாய் கூலிக்காக முதலாளியிடம் கையேந்தி காலில் விழுந்து கெஞ்சிய அந்த 15 வயது ஏழை பயல் ஆகாஷ் இன்று கோடிக்கணக்கான மதிப்புள்ள தொழில்களுக்கும் பிரம்மாண்டமான நிறுவனங்களுக்கும் அதிபரானான். விதி என்னை அத்தனை உயரமான சிம்மாசனத்தில் அமர வைத்திருந்தது. ஆனால் எவ்வளவு கோடிகள் என் கைகளில் வந்து குவிந்தாலும் எனக்குள் இருந்த அந்த பழைய ஏழை ஆகாஷ் ஒருபோதும் சாகவில்லை. ஏழைகளின் வலியும் பசியும் மருத்துவமனை காசின்றி வறண்டாவில் நின்று ஆளும் ஒரு அண்ணனின் தவிப்பும் எனக்கு அணுமணுவாக தெரியும் என்பதால் சிவகாமி தேவியின் அறக்கட்டளை மூலமாக பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களின் மருத்துவ செலவிற்கும் ஆதரவற்ற பிள்ளைகளின் உயர்கல்விக்கும் வாரி வழங்க தொடங்கினேன். பணம் தேடி நம் வாசலுக்கு வர யாருக்கும் ஏமாற்றத்தோடு போகக்கூடாது. நிலா என்றே நான் சொல்லும் போதெல்லாம் என் மனைவி நிலா என் தோள்களில் சாய்ந்து பெருமிதத்தோடு சிரிப்பாள். நான் நிலாவை ஒரு நொடி கூட தனிமையில் வாட விடவில்லை. அவளை என் கண்ணின் இமை போல பாதுகாத்தேன். அதே சமயம் சிவகாமி தேவி விட்டு சென்ற அத்தனை தொழில்களையும் நிறுவனங்களையும் ஒரு தேர்ந்த தொழிலதிபராக நேர்மையோடும் திறமையோடும் கவனித்து கொள்ள தொடங்கினேன். வறுமையின் சாம்பலில் இருந்து ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கி கொண்டிருந்தேன். காலங்கள் கடந்தன. இன்று நானும் நிலாவும் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டு இந்த உலகமே வியந்து பார்க்கும் அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான முன்மாதிரியான தம்பதிகளாக வாழ்ந்து வருகிறோம். அவளால் நடக்க முடியாது என்ற நிலை மாறி அவளுக்கு நடக்கும் கால்களாக நான் மாறினேன். வறுமையால் எனக்கு கிடைக்காத உலக அறிவையும் பிசினஸ் நுணுக்கங்களையும் எனக்கு கற்றுத்தரும் பேரறிவாக அவள் எனக்குள் மாறினாள். இன்று இருவேறு உடல்களாக அல்லாமல் ஒரே ஆன்மாவாக இணைந்து எங்களது மாபெரும் பிசினஸ் சாம்ராஜ்யத்தை மிக வெற்றிகரமாக நடத்தி வருகிறோம்.
இருக்கிறோம். இந்த உலகம் உடல் ஊனத்தை ஒரு பெரும் குறைபாடாக பார்க்கிறது. மனிதர்களை தோற்றத்தை வைத்து மட்டுமே எடை போடுகிறது. ஆனால் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், உண்மையான ஊனம் என்பது மனிதனின் உடம்பில் இல்லை, பிற உயிர்களின் வலியையும் பசியையும் உணராத சுயநலம் பிடித்த மனிதர்களின் மனங்களில்தான் இருக்கிறது. உடலின் குறைகளை தூய்மையான அன்பால் எளிதாக வென்றுவிடலாம். ஆனால் மனதின் வக்கிரங்களையும் குறைகளையும் உலகத்தில் இருக்கும் எந்த கோடிகளாலும் மாற்ற முடியாது. அன்று நள்ளிரவில் நான் நிலாவின் சக்கர நாற்காலியை பார்க்காமல் அவளது மாசற்ற தூய்மையான உள்ளத்தை மட்டுமே நேசித்தேன். இன்று இறைவன் என் ஒட்டுமொத்த வாழ்க்கையையே மாற்றி அமைத்து என்னை அரியணையில் அமர வைத்திருக்கிறான். இன்று என் கண்முன்னே என் குடும்பம் ஒளிர்கிறது. என் அம்மா படுத்த படுக்கையில் இருந்து எழுந்து இன்று நலமாக உலவுகிறார். என் தம்பி சரணும் தங்கை பிரியாவும் நகரின் மிக சிறந்த கல்லூரிகளில் கௌரவமாக படித்து வருகிறார்கள். புற்றுநோயிலிருந்து மீண்ட என் தங்கை திவ்யா அண்ணா என்று ஓடி வந்து என் கழுத்தை கட்டி கொள்ளும் போதெல்லாம் என் கண்கள் நன்றியால் குளமாகின்றன. ஆதரவற்ற வெல்டிங் கடை பையனாக வறுமையின் இருண்ட நள்ளிரவில் கண்ணீரோடு தொடங்கிய என் வாழ்க்கை பயணம் இன்று கோடிகளின் ஆடம்பரத்தில் அல்ல, மாறாக அன்பும் நிம்மதியும் நிறைந்த ஒரு பேரழகனாக விடியலில் வந்து நின்றிருக்கிறது. மனிதனின் எண்ணமும் அவன் செய்யும் செயலின் நோக்கமும் தூய்மையாகவும் சுயநலமின்றியும் இருந்தால் இந்த உலகம் அத்தனை கதவுகளையும் அடைத்தாலும் அந்த விதியை எழுதும் இறைவன் நமக்காக புதிய வாசல்களை திறந்து வைப்பான் என்பதற்கு என் வாழ்க்கையே ஆக சிறந்த சாட்சி. வறுமையும் கொடூரமான சூழ்நிலையும் ஒரு மனிதனை தற்காலிகமாக தன்னை விற்கும் விசித்திரமான நிலைக்கு தள்ளலாம். ஆனால் அவனது நேர்மையும் குடும்பத்தின் மீதான பாசமும் உண்மையாக இருந்தால் அதே இருண்ட பாதைதான் அவனது விதியை மாற்றும் ஒரு மாபெரும் உன்னத பாதையாக மாறும். மாளிகையின் பெரிய பால்கனியில் நிலவை ரசித்தபடி அமர்ந்திருக்கும் நிலாவின் சக்கர நாற்காலியை நான் மெதுவாக தள்ளி கொண்டு வந்து நிறுத்தினேன். அவளது கூந்தலில் அன்று நான் பறித்து கொடுத்த அந்த நந்தியாவட்டை பூ இன்னும் வாடாமல் அப்படியே இருந்தது. அவள் என் கைகளை பற்றி கொண்டு என் மார்பில் சாய்ந்தாள். நானும் நிலாவும் இன்று வாழும் இந்த உன்னதமான வாழ்க்கையில் அன்று என்னை வாட்டிய வறுமையின் நிழலும் இல்லை, அவளை முடக்கிய உடல் ஊனத்தின் வலியும் இல்லை. இப்போது எங்களை சுற்றி எங்களுக்குள் இருப்பது அன்பு. அன்பு, அந்த இறைவனுக்கு நிகரான தூய்மையான அன்பு மட்டும்தான். தங்கையின் பாசத்திற்காக தொடங்கி ஒரு தேவதையின் கால்களாக மாறிய ஆகாஷின் காணல் நீரான உதவிகள். இந்த கதை இனிதே நிறைவடைந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.